தன்னடக்கத்தோடு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அருமை தோழர் சித்தார்த்தன் அவர்களே, உங்களுடைய பாரம்பரிய குடும்பத்திற்கு நான் இணையானவன் அல்ல. உங்களுடைய தந்தையாருடைய அந்த தியாகம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அவர் இறக்கின்ற வரையில் அந்த உறுதியோடு இருந்தார்கள். அப்படிப்பட்டவருக்கு மகனாக பிறந்ததே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விடாச்சலம் ஐயா அவருடைய மகன் என்கின்ற முறையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை ஏற்பதற்கு மட்டுமல்ல, கருத்து சொல்வதற்கும் நிறைய தகுதிகள் உங்களுக்கு உண்டு என்ற அடிப்படையிலே உங்களை நான் மனமாற வரவேற்று நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம். அவ்வளவுதான். யாரும் இதில் நம்மள்கிட்ட பெரியவங்க சின்னவங்க என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. வயது ஐயா தந்தை பெரியார் அவர்களை விடவா அவர் எத்தனை இளைஞர்களோடு அவர் பணியாற்றி இருக்கிறார். ஆசிரியருக்கும் அவருக்கும் எத்தனை வயது வித்தியாசம். அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களை பயன்படுத்தி ஒரு இயக்கத்தையே கட்டி காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே நாம் இணைந்து இருக்கிறோம். ஒரு தொண்டனுக்கும் தொண்டனாக தந்தை பெரியாருடைய வழியிலே தலைவர் அவர்கள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நாமெல்லாம் தொண்டர்கள் தான். நாம் யாரும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்பது கிடையாது. ஐயா சொல்வது போல எனக்கு மேலே யாரும் கிடையாது, எனக்கு கீழே யாரும் கிடையாது, எல்லோரும் சமந்தான் என்று தந்தை பெரியார் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பெரியவர்கள் சின்னவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. வயது வித்தியாசம் கிடையாது. ஏழை பணக்காரர் என்பது கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது. நாம் அறிவால் அனைவரும் சமமானவர்கள். அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு பெரியார் வழியிலே நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் அனைத்து வகையிலும் தகுதியானவர் தான். எங்களோடு பணியாற்றுவதற்கு நீங்கள் வர வேண்டும். உங்களோடு பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வயது அதிகமாகிவிட்டது. நீங்கள் இனிமேல் இளைஞர்கள் பணியாற்றுகின்ற பொழுது எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடி வருகிறோம். நீங்கள் நடந்து போகும்போது நாங்கள் ஓடித்தான் வர முடியும். அந்த அளவுக்கு தான் எங்களால் முடியும். எனவே அந்த வகையிலே உங்களோடு இனி இயக்க பணியாற்றுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த வாய்ப்பை தோழர் தாமோதரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சொன்னது போல நான் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் நம்முடைய அறிவொளி காணொலியிலே. மிக எழுச்சிகரமாகவும் நம்ம தோழர்கள் ஐயா மோகன்ராஜ் போன்றவர்கள்லாம் எனக்கு அடைமொழியெல்லாம் கொடுத்தாங்க. அதிரடி என்றெல்லாம் கூட, தீப்பொறி என்றெல்லாம் கூட பெயர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய மனநிலையும் சரி, உடல்நிலையும் சரி, என்னுடைய சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இந்த நம்ம 13ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 2 வார காலமாக நானும் ஐயா பல்வேறு இடங்களுக்கு சென்று பல தோழர்களை சந்தித்து விளம்பர பணிகள் உட்பட பலவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு சரியான தயாரிப்பு இல்லை. அதனால் ஐயா அவர்களோட தாமோதரன் சொன்னார், ஒன்றும் தயாரிப்பெல்லாம் வேண்டாம், நீங்க இன்னைக்கு நடக்கிற நீங்க நாட்டின் நடப்புகளை வைத்து பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு எனக்கு தெரிந்த கருத்துக்களை, எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான், அதுதான் நான் பேச போறேன். புதுசா நான் ஒன்றும் பேச போறது இல்லை. அதனால எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள கருத்து பரிமாறிக்க போறோம், அவ்வளவுதான். இன்றைக்கு நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய அபாயம் என்பது மிக மிக மோசமான அபாயம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காவிகளும் சங்கிகளும் இந்த நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு போக போகிறார்கள் என்பதே தெரியவில்லை. நாம் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த அதே ஆண்டில் தான் அவர்கள் RSS என்கின்ற ஒரு அமைப்பை துவக்கினார்கள். அவர்களுடைய இறுதி லட்சியம் இந்து ராஷ்டிரம் ஆக்குவது. இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக்கி, இந்து ராஷ்டிரத்திலே மனு தர்மத்தை சட்டமாக்கி, அந்த மனு தர்மத்தின்படி பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் எல்லோரும் என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லாம் அவர்கள் எளிமையாக்கி பிராமணன் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மற்ற 97% மக்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அவர்களுடைய திட்டங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸில் இருந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்து மகா சபையிலும் RSSலும் தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த சிந்தனையிலேயே அத்தனை பேரும் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய RSSக்கு முன்னோடி திலகர் வழியிலே தான் எல்லோரும் வருகிறார். திலகர் வழியிலே தான் வீர சவார்கர் வருகிறார். திலகருடைய சீடர் தான் சவார்கர். அந்த சவார்கர் தான் இந்துத்துவா என்கின்ற ஒரு நூலை எழுதுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்து ராஷ்டிரம் என்கின்றதை RSSகாரர்கள் கட்டமைக்கிறார்கள். அதே போல மாளவியா போன்றவர்கள்லாம் திலகருடைய வாரிசுகள் தான். அவருடைய வாரிசு தான் ராஜகோபால் ஆச்சாரி. அந்த திலகர் என்ன சொல்றாரு, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்னார். அப்படி சொன்ன திலகர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டுக்கு சட்டமாக மனு தர்மம் தான் இருக்கும் என்று சொன்னார். மனு தர்மத்தை சட்டமாக்குவோம் என்று
வெளிப்படையாக சொன்னவர் பாலகங்காதர திலகர் என்று சொல்லக்கூடிய அந்த திலகர். அதே நேரத்தில் சொன்னார், எல்லோருக்கும் எதற்காக கல்வி கொடுக்க வேண்டும்? உயர்ந்த ஜாதிக்காரன் தான், பிராமணர் தான் படிக்கணும், மற்ற தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் எல்லாம் எழுத படிக்க தெரிந்தால் போதும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வண்ணான் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மற்றவரிடத்திலே துணியை எடுத்து செல்வார். அந்த துணி யாருடைய துணி என்று அடையாளம் போடுவது அளவுக்கு கற்றுக்கொண்டால் போதும். ஒரு விவசாயிக்கு எதற்காக எழுத படிக்க தெரியணும்? அந்த ஊரில் ஒரு பிராமணர் இருந்தால் அவரிடத்திலே போய் வரக்கூடிய கடித போக்குவரத்துகளெல்லாம் அவர் தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் சொன்னார். அந்த அடிப்படையிலே தான் ராஜகோபாலாச்சாரி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம நாட்டுக்கு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதனை பதிவு செய்திருப்போர் நம்முடைய தலைவர் தமிழர்கள் ஒரு ஆசிரியர் அவர். அதை திலகருடைய சீடர் தான் ராஜகோபாலாச்சாரி. ஆக திலகர், பாலகங்காதர திலகருடைய வெளியில் வந்தவர்கள்தான் வீர சவர்கர், மாளவியா, மூஞ்சே, கோட்சே உட்பட அத்தனை பேரும் திலகரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி காங்கிரஸில் இருந்த அத்தனை பேரும் RSSல் இருக்கின்ற பொழுது, இந்து மகாசபையில் இருக்கின்ற பொழுது, அந்த சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டிற்கு எத்தகைய அமைப்பு உருவாகியிருக்கும்? இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வருவதற்கு அவர் துடித்தார். அதற்கு தடையாக இருந்தவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்கள். இந்து ராஷ்டிரம் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை தெளிவாக அப்பட்டமாக தோளிட்டு காட்டினார்கள். இந்துத்துவா என்பது இந்த நாட்டிற்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது, இந்து ராஜ்யம் வரக்கூடாது, ராமராஜ்யம் என்பது வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ராமராஜ்யத்தினுடைய அனைத்து பித்தலாட்டங்களையும் தோலுரித்து காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். ராமனை அங்கிலம் அங்கிலமாக பிரித்து காட்டியவர் தந்தை பெரியாரை போல வேற யாரும் இருக்க முடியாது. அதே போல நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ராமராஜ்யத்தினுடைய யோக்கியதையும் சமூக உதவியையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் உயர்வாக போற்றுகின்ற கீதையை தோலுரித்து காட்டியிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்களும். இந்த கீதையின் கிருஷ்ணனுடைய யோகிதை எல்லாம் தோலுரித்து காட்டியிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் காங்கிரசுடைய தயவிலே, காந்தியார் கூட வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர் தான், ராமராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்டிற்கு இந்து ராஜ்யம் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வல்லபாய் பட்டேல் போன்றவர்களாம் அதற்காக உழைத்தார்கள். எத்தனையோ காங்கிரஸ்காரர்கள் அதை உழைத்திருக்கிறார்கள் இந்து ராஜ்யம் அமைப்பதற்காக. காந்தியார் கொலை மட்டும் நடந்தராகவிட்டால் என்றைக்கும் RSS அப்படியே ஆட்சிக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் உள்ள அத்தனை பேரும் RSSக்கு சென்றிருப்பார்கள் அல்லது ஜனசங்கத்திற்கு சென்றிருப்பார்கள். அவர்கள் காங்கிரஸில் இருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றி இருப்பார்கள், இந்து ராஷ்டிரமாக அறிவித்திருப்பார்கள். காந்தியார் கொலை என்பது ஒரு மோசமான நிகழ்வு தான். அதிலேயும் ஒரு நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். காந்தியார் கொலை மட்டும் இல்லை என்று சொன்னால் RSS பற்றிய இந்த மோசமான கருத்துக்கள் உருவாகி இருக்காது. எல்லோரும் RSSலே இருந்திருப்பார். பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் RSS ஆதரித்திருப்பார். இந்த நாட்டு உயர்ஜாதிக்காரர்கள் அத்தனை பேரும் RSS ஆதரித்திருப்பார்கள். பணியாக்கும்பல் அத்தனையும் RSSல இருந்திருக்கும். பணக்காரர்கள் பூரா அதில் இருந்திருப்பார். இப்போ பணக்காரர்களும் பார்ப்பனர்களும் அதிகாரிகளும் அத்தனை பேரும் சேர்ந்து காங்கிரஸ்லேயே இருந்து கொண்டே காங்கிரஸ் ஒழித்து விட்டு RSSலே சேர்ந்து இந்த ராஷ்டிரத்தை உருவாக்கியிருப்பார். ஆனால் அது போனதற்கு கொலையும் ஒரு காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் அதே நேரத்திலே அந்த அப்படி அவர்கள் மீண்ட நேரத்தில் அந்த காலத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்த RSSகாரருடைய பித்தலாட்டங்களையும் இந்து மகாசபைக்காரருடைய பித்தலாட்டங்களையும் வர்ணாசிரம மகாசபையினுடைய பித்தலாட்டங்களை எல்லாம் தோலுரித்து காட்டினார். அன்றைக்கே அந்த வர்ணாசிரம தர்ம மாநாடுகள் நடக்கும், பார்ப்பன சங்க மாநாடுகள் நடக்கும். மாநாடுகளிலும் அவர்கள் தீர்மானம் போடுகிறத சொல்லி அதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றியவர் தந்தை பெரியார். அப்படி பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு மனு தர்மங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்கிறான் ஒருத்தன். மனு தர்மம் தான் இந்த நாட்டை 2000 ஆண்டுகளாக ஆண்டது. திலகர் அவர்கள் மனு தர்மத்தை சட்டமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த இந்திய நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த பிறகு அன்றைக்கு RSS பத்திரிகை ஆர்கனைசர் பத்திரிகையிலே இந்த நாட்டுக்கு மனு தர்மம் தான் சட்டமாக வந்திருக்க வேண்டும், இந்த அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் தலையங்கம் எழுதியிருக்கிறார். இப்படி தெளிவாக மனு தர்மம் தான் இந்த நாட்டுக்கு சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எங்கே இருக்கு மனு தர்மம் என்று கேட்கிறார். மனு தர்மத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டி முனைவர் தொல் திருமாவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது அந்த மனு தர்மத்திலிருந்து ஒரு பெண்ணடிமைத்தனமான கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற பொழுது உடனே எல்லாரும் கொதிக்கிறான். பெண்களை சினிமாவில் அவமானப்படுத்திவிட்டார், அசிங்கப்படுத்திட்டார் என்று அப்படியே திருப்பி எதிராக நம்ம மீது அந்த பந்தை வீசுகின்றார். அவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது.
ஆபாசமாக இருக்கிறது. எப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் மனு தர்மத்தில் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் அப்படியே தலைகளாக மாற்றி சொல்றார். மட்டும்தான் இப்படி புரட்டி பேச முடியும். எங்கே இருக்கு மனு தர்மம்னு கேட்கிறான். மனு தர்மம் எங்கே இல்லை. ஒவ்வொரு அங்கத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் மனு தர்மம் இன்னைக்கு கோலச்சு கொண்டு இன்றைக்கும் கோலச்சு கொண்டு இருக்கிறது. இந்திய அரசியல் இந்தியாவிற்கு அடிப்படையாக இருப்பது மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு இன்றைக்கும் ஒரு நோக்கமாக இருக்கு. அந்த மனு தர்மத்தை அவர்கள் இன்றைக்கு வெளியே சொல்வது. ஏன்னா மனு தர்மத்தை சொன்னா அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மனு தர்மத்தை தந்தை பெரியார் தோலுரித்து காட்டி, மனு தர்மம் என்பது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, மனுநீதி என்பது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொல்லி, அந்த மனுநீதி தான் நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்கிறது. அந்த மனுநீதி தான் நம்முடைய தாய்மாட்டில் யுகச்சார் என்று சொல்கிறது. அந்த மனுநீதி தான் நம்ம மலத்தை விட கேவலமாக மதிக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு அந்த சுலகமாக எடுத்து சொல்லி நமக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழகத்திலே மனு தர்மம் என்று பேசுவதற்கு எவனுக்கு தைரியம் துணிச்சல் கிடையாது. ஆனால் வடநாட்டில் இன்றைக்கும் மனு தர்மத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். மனு தர்மத்தை அங்கே சட்டமாக்கி அமல்படுத்தி கூட கொண்டிருக்கிறார். குஜராத் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கும் கூட பார்த்தோம் என்று சொன்னால் பல கிராமங்களிலே தண்ணீர் பிடிப்பதற்கு கூட நேரம் ஒதுக்கி இருக்கிறார்களாம். அதையெல்லாம் கேள்விப்படுகின்றன ஒரு ஆத்திரமாக வருது. பிராமணர்கள் எப்பொழுது தண்ணீர் பிடிக்க வேண்டும்? முதலிலே அவர்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டும். அடுத்து சத்திரியர்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டும். அடுத்து வைசியர்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சூத்திரர்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். எல்லோரும் பிடித்தது போக தண்ணீர் இருந்தால் பஞ்சமர்கள் சீண்டத்தக தண்ணீர் பிடிக்கலாம் என்று சொல்லி அந்த ஒரு சில கிராமங்களில் அப்படிப்பட்ட நிலைமைகளாம் இன்றைக்கும் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் மனு தர்மம் வாழ்க்கையிலே இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்வின் முறை என்று சொல்கின்றார். மனு தர்மம் இந்து மதம் என்பது வாழ்க்கை முறை என்று சொல்கின்றார். வாழ்க்கை முறை என்பது யாருக்கு அது பயன்படுகிறது? பார்ப்பனர்களுக்குத்தான் அது வாழ்க்கை முறை. நமக்கெல்லாம் அது அடிமை முறை. நமக்கெல்லாம் அது ஒரு அண்ணல் அம்பேத்கர் சொல்வது கூட இந்து மதம் என்பது உயர் ஜாதி மக்களின் சொர்க்கம், கீழ் ஜாதி மக்களின் நரகம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நரக வாழ்க்கை தான் நமக்கு கிடைத்தது. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது என்று சொன்னது யார்? மனு தர்மம் தானே. சூத்திரன் செல்வம் வைத்திருந்தால் அதை பறித்துக் கொள்ளலாம் என்று சொல்வது மனு தர்மம் தானே. இப்படி எத்தனையோ கொடுமைகளை மனு தர்மம் நமக்கு மனு தர்மம் இருக்கிறதா கொடுமைகளை நமக்கு செய்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால அந்த மனு தர்மத்தை அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியும். வெளிப்படையாக சொல்லாம ரங்கராஜ் பாண்டே என்ன பண்றான், அந்த சுதந்திர குடியரசு தினத்திலே தந்தை பெரியாருடைய அந்த பெரியாரை பற்றி மிக கேவலமாக பேசுகிறான். நம்முடைய உறுதி அந்த குடியரசு அணிவகுப்பிலே வருவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்பொழுது அங்கே வஉசி, பாரதியார், வேலு நாச்சியார் போன்றவருடைய உருவப்படங்கள், உருவச் சிலைகள் அங்கே இருக்கிறது. ஏன் பெரியாருடைய சிலை இல்லை என்று சொல்லி கேட்டு பெரியார் பார்க்கிறான். எவ்வளவு அயோக்கியன்! பெரியாரா தேச துரோகி? பெரியாரை போல தேசப்பற்றாளர்கள், மனித பற்றாளர்கள் யாராவது இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் சொல்றான். அந்த நிகழ்ச்சி துவங்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்றான். அதாவது திருக்குறளை சொல்றான். எடுத்தோடனே திருக்குறளை சொல்லிதான் ஆரம்பித்தான். அவன் வச்சிருக்கிற டிவிக்கு பேரு சாணக்கியா டிவி என்று சொன்னால் யாருடைய கருத்து சொல்லணும்? சாணக்கியன் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தின் சுலோகத்தை சொல்லணும். இது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அந்த அர்த்த சாஸ்திரத்திலிருந்து சுலோகங்களை சொன்னால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அவனை செருப்பார் அழிப்பார்கள். அவ்வளவு மோசமான கேவலமான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த அர்த்த சாஸ்திரனுடைய மறுபதிப்பு மனு தர்மம். மனு தர்மம் தான் இந்த உலகத்தை பார்ப்பனர்களுக்கு சொந்தமாக்குகிறது. உலகில் படைக்கப்பட்ட அத்தனை செல்வங்களும் பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்டது. பார்ப்பனர்கள் தான் இந்த நாட்டை, இந்த உலகத்தையே அதிபதிகள். பார்ப்பனர்கள் அனுபவித்தது போக தான் மற்றவங்க, பார்ப்பனர்களை தான் மற்றவங்களும் வாழ்றாங்க என்று சொல்லக்கூடிய மனு தர்மம். அந்த மனு தர்மத்திலிருந்து ஸ்லோகத்தை சொல்லல, அர்த்த சாஸ்திரம் ஸ்லோகத்தை சொல்ல, திருக்குறள் இருந்து சொல்றான். அந்த திருக்குறளை சொல்லிட்டு என்ன சொல்றான்? திருக்குறள் இந்து மத நூல் தான், இந்து மத கருத்துக்கள் தான் திருக்குறளில் இருக்கிறது, திருவள்ளுவர் ஒரு இந்து சாமியார் தான் என்று நிறுவுவதற்கு அயோக்கியத்தனமாக முயல்கிறார். அவன் சொன்ன அந்த குறள் பாருங்க, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதுண்ணியர் நீக்கும் வினை. அதாவது தன்னுடைய உயிர் போவதாக இருந்தாலும் கூட மற்றவருடைய உயிரை நாம் எடுக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி கொல்லாமை என்ற அதிகாரத்திலிருந்து 387வது குறளை வாசித்து விட்டு அதுக்கு பிறகு செய்திக்கு வர்றான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது திருக்குறளில் இருக்கக்கூடிய அருமையான கருத்து. இது இந்து மத கருத்தா? இந்து மத நூல்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்குதா? பகவத்கீதையில் எப்படி இருக்குது? யாரையும் கொல்லக்கூடாதுன்னு இருக்கா? எதிரிலே நிற்கிறவனா என்னுடைய அண்ணன், தம்பிகள், பங்காளிகள், மாமன், மைத்துனர் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி நான் கொல்லுவது என்று சொல்லி அர்ஜுனன் தயங்கிய பொழுது தயங்காமல் நீ அவர்களை கொள்ளு என்று சொல்லி கொடுத்தது கீதை.
கொலைகார நூல் இது. அந்த கொலைகார நூலை படித்து விட்டு தான் கோட்சேயை வந்து காந்தியடிகளை கொலை செய்கிறார். மனு தர்மம் என்ன சொல்கிறது? இதை விட எவ்வளவு அயோக்கியத்தனமான அந்த மனு தர்மம் சொல்கிறது பாருங்க. தன் ஆத்மாவை காப்பாற்றுவதற்காகவும் யஜ்யத்தில், அதாவது யாகம் வளர்க்கும் போது தீட்சை பெற்றவனை காப்பாற்றுவோம், தன் பொருளை அபகரித்துக் கொண்டு போகிற சமயத்திலும் ஸ்ரீ பிராமணன் இவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தர்மம் யுத்தம் செய்து ஒருவனை கொல்றவனுக்கு அதர்மம் நேரிடாது. இது மனு தர்மம் 8வது அத்தியாயம் 349 ஸ்லோகம். எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. இது வந்து தன்னுடைய ஆத்மாவை தன்னை காப்பாற்றி, அதாவது திருக்குறள் எப்படி இருக்கு, தன் உயிர் போவதாக இருந்தாலும் பிறருடைய உயிரை நாம் கொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய குறளை சொல்லுகின்ற அந்த சாணக்கியன் ரங்கராஜ் பாண்டே இந்த மனு தர்மத்தை பற்றி படிச்சிருக்க மாட்டானா? தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சிருந்தால் மனு தர்மத்தில் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் சுலோகங்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அதெல்லாம் மறைக்கிறார்கள். அதுக்கு பசுத்தோல் போட்டிய புலிகளைப் போல நடித்துக் கொண்டிருக்கிறார். தன் ஆத்மாவை காப்பாற்றுவதற்காகவும் எக்கத்தில் யாகம் வளர்க்கும் போது தீட்சை பெற்றவனை காப்பாற்றவும் ஸ்ரீ பிராமணன் பெண்களையும் பிராமணன் இவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தர்மயுத்தம் செய்து ஒருவனை கொன்றவனுக்கு அதர்மம் நேரிடாதுன்னு மனு தர்மம் சொல்லுது. அதோட நிக்கல. அடுத்து இன்னொரு அதே சுலகம் இருக்கு பாருங்க. குரு இளவன் வேதமோதின அந்தணன் இவர்களுக்குள் யாவரேனும் கத்தி முதலிய ஆயுதம் எடுத்து தன்னை கொள்ள வந்தால் தான் ஓடி தப்பித்துக் கொள்ள முடியாத போது யோசியாமல் அவனை கொள்ள வேண்டியது என்று சொல்லி அங்கேயும் கொலை செய்வதற்கு அந்த மனு தர்மம் அவனை தூண்டுகிறது. கொலை செய்வது தவறில்லைன்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றான் பாருங்க. இன்னொரு அது அடுத்த ஸ்லோகம். கொல்லவர்களிடம் கோபம் அவன் எதிராளிக்கு இவனை வருகனுடைய கோபம் அவன் எதிராளிக்கு இவனையே கொன்று விடுகிற கோபத்தை உண்டாக்குகிறபடியால் அவனை 10 பேருக்கு தெரிந்தாவது ரகசியமாவது கொள்கிறவனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. அவனை அரசன் தண்டிக்க கூடும். இதுதான் மனு தர்மம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இப்படிப்பட்ட மனு தர்மத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்து மதமும் அந்த கருத்துக்களும் திருக்குறளும் ஒன்னா? திருக்குறள் எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறது. பிறருடைய தன் உயிர் போவதா இருந்தா கூட அடுத்த உயிரை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திருக்குறளை தினமும் சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அந்த தன்னுடைய நிகழ்ச்சியை துவக்குகிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இரட்டை வேடம், பார்ப்பனர்கள் இரட்டை வேடம். பெரியார் என்ன செய்தார்னு கேட்கலாம். பெரியார், வஉசி, பாரதியார் போன்றவர்கள் எல்லாம், வஉசி வந்து பெரியாருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர். பாரதியார் வந்து பெரியாருக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர். ஆனால் பெரியாருக்கு முன்னதாக அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கும் போது பெரியார் என்ன செஞ்சாருன்னு கேட்கலாம். பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொல்லணுமா உனக்கு? பெரியார் அவர்கள் எங்கே இருந்தாரு? முதல்ல காங்கிரஸுக்கு நுழைஞ்சு எப்படி நுழைஞ்சாரு? எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான தலைவர் அவர். வகுப்புரிமை வேண்டும் என்பதற்காக காங்கிரஸில் சேர்க்கிறார். பார்ப்பன அல்லாத மக்களுக்கான வகுப்புரிமையை ஒவ்வொரு மாநாட்டிலும் தீர்மானமாக கொண்டு வருகிறார். அந்த மாநாடுகளிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அதை விட்டு வெளியே வந்து பார்ப்பனர்களுடைய பித்தலாட்டத்தை தோலெடுத்து காட்டி நம்முடைய மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் பெரியார் இல்லையா? எவ்வளவு தொண்டுகளை செய்திருக்கிறார் அவர். காங்கிரஸில் இருந்தவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சொன்னவர்கள் என்ன செஞ்சாங்க? திலகரோட ஒப்பிடுவோம், பெரியாரையும் திலகரையும் ஒப்பிடுவோம். தந்தை பெரியார் அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது வந்து பெரிய தலைவர்லாம் கிடையாது, சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை. பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. பள்ளிக்கூடத்துல போனா அங்க வந்து ஒரு வாத்தியார் வீட்டுக்கு போனா தண்ணி குடிச்ச டம்ளர் தீட்டா இருக்குன்னு தண்ணி தெளிச்சு எடுத்துட்டு போறாங்க. கீழ் ஜாதிக்காரன் வீட்டுல தண்ணி குடிக்கிறார். சின்ன வயசுலேயே அவருக்கு சீர்திருத்த எண்ணம் வந்து விடுகிறது. அதனாலேயே அவருக்கு கையில விலங்கு போட்டு கழுத்திலே விலங்கு மாட்டி விட்டு அவங்க விடுறாங்க. அப்பவும் இந்த சின்ன கீழ் ஜாதி பிள்ளைகளோடு புலங்குகிறார் என்பதற்காகவே அவர் அடங்காத பிள்ளை என்று சொல்லி அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதை நிறுத்திட்டு அவங்க வச்சிருந்த மண்டி கடையில சாக்கில் குறி போடுறதுக்கு வச்சுக்கிறாங்க. பெரியாருடைய படிப்பே தடைபடுகிறது. அன்றைக்கு ஈவே ராமசாமியுடைய படிப்பு தடைபடுகிறது என்றால் அவர் சின்ன வயசுலேயே இருந்த தீண்டாமை எதிர்ப்பு எண்ணம் தான். ஆனா திலகர் என்ன செய்யறாருன்னா, திலகருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய காலந்தோறும் பிராமணியம் என்கின்ற நூலிலே அருணன் அவர்கள் சொல்லுகிறார். ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, ஒரு கிறிஸ்தவ நீதிபதி. அந்த கிறிஸ்தவ நீதிபதி எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுக்குறாரு. பார்ட்டி கொடுக்கும்போது அங்க வந்து அவர் தேநீர் கொடுத்தார். அவர் கொடுத்த கிறிஸ்தவர் கொடுத்த தேநீரை அவர் சாப்பிட்றாரு திலகர். உடனே அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படி கிறிஸ்தவர்கள் இனிமே டீ குடிக்கலாம், இது தோஷம்னு சொல்லி ஜாதி விளக்கம் பண்ணி வைக்கிறான். அவங்க சொந்த ஜாதிக்காரன். இது சங்கராச்சாரி கிட்ட போகுது. சங்கராச்சாரி அதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஆமா நான் செஞ்சு தப்பு தான், அதாவது சரின்னு சொல்லலை,
நான் ஒரு பார்ட்டிக்கு போனேன், அங்க கொடுத்தாங்க, நான் குடிச்சேன், அதுல என்ன தவறு இருக்குன்னு அவர் கேட்கல. பெரிய தலைவர் இல்லையா அவரு, சுயராஜ்யம் அல்லது பிறப்புரிமை சொன்னவர் இல்லையா, அவர் கேட்டு சொல்லியிருக்கணும்ல. அவர் என்ன சொல்றாரு, ஆமா நான் தப்பு தான், ஒரு மிலேச்சனுடைய வீட்டுல வந்து நான் தேநீர் இருந்து தப்பு தான், அதுக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி பரிகாரம் அபராத தொகையை கட்டியிருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் திலகர். தீண்டாமையை வாழ்க்கையை கடைபிடிச்சவர். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன பண்றாரு, அவரை வந்து அவர் காலத்துலதான் வங்க பிரிவினை நடந்தது. கிழக்கு வங்காளமும் மேற்கு வங்காளமும் பிரிந்தது. அன்றைக்கு வந்து மதக்கலவரம் ரொம்ப கொடுமையா நடந்து கொண்டிருந்தது. அது அம்பேத்கர் அவர்கள் அந்த வங்க பிரிவினையை பற்றி கூட எழுதுகின்ற பொழுது, அந்த வங்க பிரிவினை பார்ப்பனர்கள் இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த வங்கம் ஒரே வங்காள தேசமாக இருந்த பொழுது அந்த கிழக்கு வங்காளத்தில் உள்ள அனைத்து உயர் பதவிகளையும் பார்ப்பனர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அரசு உத்தியோகத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அது பிரிஞ்சிடுச்சுன்னா அந்த உத்தியோகம்லாம் பறிபோயிடும், தங்களுடைய ஆதிக்கம் அங்கே பறிக்கப்பட்டு விடும் என்பதற்காக அந்த கிழக்கு வங்காள பிரிவினையை எதிர்த்து கலவரம் பண்ணுகிறார்கள். அதுக்கு மற்றவங்களையும் சேர்ந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி மிகப்பெரிய வந்து அயோக்கியத்தனம் செஞ்சுட்டு இருக்கான். அந்த கலவரத்தை தன் கையில் எடுக்கிறார் திலகர். இங்க மகாராஷ்டிரத்தில இருந்து அங்கே போகிறார். இவருடைய நோக்கம் வந்து சிற்பவன் பிராமணர்களுக்காக பாடுபடுவது. RSS வந்ததே சிற்பவன் பிராமணர்களுக்கு தான். ஏன்னா அவன் வந்து மராட்டிய சிற்பவன் பார்க்கின்றது மராட்டிய விலைக்காரன் கைப்பற்றினான். அதனால் அந்த சுதந்திரம் என்று சொன்னால் எங்களிடத்துல கொடுக்கணும் ராஜ்யத்தைன்னு சொல்லி அவன் கேட்கிறான். அதுக்காகத்தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் கிழக்கு வங்காளத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தோடனே ஆக அருமையான சந்தர்ப்பம் இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அங்க போறாரு. அங்க போய் அந்த கலவரத்தை தூண்டி விடுறாரு. கலவரத்தை தூண்டி விடுவதுதான் அவருடைய முழு வாழ்க்கையிலேயே குறிக்கோளா வச்சிருந்திருக்கிறார். அங்க போய் கலவரத்தை தூண்டி விடுறாரு. அப்படிப்பட்ட நிலையிலே அங்க கிழக்கு வங்காளத்துக்கு போகின்ற பொழுது, மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பிரிஞ்ச பொழுது அங்க போகின்ற பொழுது எப்படி சாப்பிடுறாரு தெரியுமா? அங்கேயும் பிராமணன் இருக்கான். அந்த பிராமண வீட்டில் கூட சாப்பிடுங்க. கிழக்கு வங்காளத்தில் உள்ள, அது வந்து மேற்கு வங்காளத்திலே கிழக்கு வங்காளத்தில் உள்ள பார்ப்பனர்கள் சமைத்த உணவை ஒரு சாப்பிட மாட்டாராம். இங்கிருந்து சிற்பவன் பார்ப்பனரை அழைத்து செல்வாராம். அவருடைய மகாராஷ்டிரத்திலிருந்து சிற்பவன் பார்ப்பனரை அங்கே அழைத்து சென்று அவரை சமைக்க வைத்து அங்கே சாப்பிட்டுருக்காரு. இப்ப எவ்வளவு பெரிய தீண்டாமை வெறியன்னு பாருங்க. ஒரு பாப்பான் சமைச்சதை கூட இவர் ஒரு பார்ப்பனர் நான் சாப்பிட மாட்டேன், அவனோட நான் உயர்ந்த பார்ப்பனர் என்ற மமதை உள்ளவராக திலகர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறியராக இருந்திருப்பார். பெரியார் அதே காலகட்டத்தில் ஒரு கீழ்ஜாதிக்காரர்களுக்கு தண்ணி குடிச்சாரா இல்லையா? அதே போல அவர் அரசியலுக்கு வந்தது எப்படின்னு சொல்றாரு நம்முடைய அருணன் அவர்கள். அந்த காலந்தோறும் பிராமணத்துல திலகர் அரசியலுக்கு வந்ததே ஒரு விபத்து என்று சொல்கிறார். எப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்து பெண்களுக்கு 8 வயசுக்குள்ள திருமணம் செய்யணும். 8 வயசுக்கு திருமணம் செய்யலைன்னா என்ன தண்டனைங்கிறத நம்முடைய ஐயா தோழர் மும்பை கணேசன் போன்றவர்களாம் இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூல்ல இருந்து உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். அவ்வளவு கடுமையான தண்டனைகளை மனு தர்மம் விதித்திருக்கிறது. அந்த 8 வயசுக்குள்ள பெண்ணுக்கு திருமணம் செஞ்சிடணும். அதே நேரத்துல அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிறதுக்கு 10 வயசுன்னு இருந்துச்சு. அந்த 10 வயசாக இருந்ததை வெள்ளைக்காரன் 12 வயசா மாத்துறான். அப்படின்னா அருணனே சொல்றாரு, அப்படின்னா 10 வயசு பெண்ணோடு ஒரு குழந்தையோடு உடலுறவு வைத்துக் கொண்ட காட்டு மிராண்டித்தனம் அன்னைக்கு இருந்திருக்கிறது. அதை வெள்ளைக்காரன் 12 வயசு ஆத்துறான். உடனே வந்து திலகர் போன்றவர்கள் குதித்தெழுகிறார்கள். இது எங்க இந்து மத விஷயத்திலே நீங்க தலையிடுகிறீர்கள், இதை நான் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி கிளர்ச்சியில் இறங்குறார் திலகர் போன்றவர். அப்படித்தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்து அந்த இந்து மத அந்த சம்பிரதாயங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து போராடுறாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் அதுக்கு முன்னே வந்து திலகர் வர்றதுக்கு முன்னே சீர்திருத்த சங்கம்னு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் மாநாடு முடிந்து அடுத்த நாள் அவருக்கு சீர்திருத்த மாநாடு நடத்துவார். இவர் வந்த கூட அந்த சீர்திருத்த மாநாடு நடத்தக்கூடாதுங்கிறார். தீண்டத்தகவரில் மாநாட்டு பந்தலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறார். தீண்டத்தகவரில் இருக்கணும், அவங்க மாநாட்டு பந்தலுக்குள்ள கூட வரக்கூடாது. இவர் சுதந்திரம் வாங்கினா எப்படிப்பட்ட சுதந்திரமா இருக்கும்? சுதந்திரத்துக்காக பாடுபட்டதாக சொல்றாங்கல்ல. திலகர் சுதந்திரம் வாங்கினாருன்னா எப்படிப்பட்ட அந்த தீண்டத்தகாதவர்களே காங்கிரஸ் மாநாட்டுக்குள்ளேயே அனுமதிக்கலைன்னா இவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அதனால தீண்டத்தகாரெல்லாம் காங்கிரஸ் மாநாட்டு பந்தலுக்கு வெளியே இருந்து காங்கிரஸ் என்ற குடும்ப விஷயத்தில் கொளுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! தந்தை பெரியார் அவர்கள் இதெல்லாம் எப்படி வந்து எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இந்த 8 வயசு என்பது மிக கேவலமானது என்று சொல்லி அன்றைக்கே வந்து இதெல்லாம் தவறு என்று சொல்லி பெண்களுடைய திருமண வயதை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார். முதல் சுயமரியாதை மாநாட்டிலேயே பெண்களுக்கு 16 வயசு ஆக்கணும்னு சொன்னாரு. அதற்கு பிற்பாடு 21 வயசு ஆக்கணும்னு சொன்னாரு. அதற்கு பிறகு கூட என்ன சொல்லுகிறார், பெண்களுக்கு திருமண வயது என்பது அவர்கள் தாமாக படித்து ஒரு பட்டம் பெற்று ஒரு அரசு வேலைக்கு போய் அவர்கள் சம்பாதித்து சொந்த காலில் நிற்கின்ற பொழுதுதான் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறார். ஆனால் திலகர் போன்றவர்கள் என்ன செய்யறான், அது வந்து 8 வயசு பொண்ணு 10 வயசு பொண்ணு
8 வயசு கல்யாணம் பண்ணணும், 10 வயசுல உடல் உறவு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. காட்டன் அடித்தணும் இல்லையா? திலகருக்கே 15 வயசுல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்ப பொண்ணு 5 வயசு. இப்படிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு 23 வயசு, 5 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இதெல்லாம் எதிர்த்தவர் பெரியார் இல்லையா? பெரியார் என்ன செய்தார்? வஉசி சுதந்திரத்துக்கு பாடுபட்டாரு, பாரதியார் பாடுபட்டாரு, வேலுநாச்சியார் பாடுபட்டார். பெரியார் என்ன செஞ்சாரு? பெரியார் வெள்ளக்காரனுக்கு வாழ பிடிச்சாரு அப்படிங்கிறான். எவ்வளவு ஒரு பித்தலாட்டம்! வெள்ளக்காரனுக்கு வாழ பிடிச்சவரா? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சுதந்திரம் வேணுமா, சமுதாய விடுதலை வேணுமான்னு கேட்டவர்களே பெரியாரு. சமுதாயத்தில் இத்தனை கொடுமைகளை வைத்துக் கொண்டு என்ன சுதந்திரம் வாங்கி என்ன செய்ய போற நீ அப்படின்னு கேட்டார். அது மாத்திரம் இல்லைங்க, அதே காலகட்டத்தில் இருந்த இதே பாண்டே போன்றவர்கள் இன்னைக்கு உயர்வாக போட்டிருந்த ஒரு நபர் இருக்கிறார்னா விவேகானந்தர். அந்த விவேகானந்தரும் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான். 1890 அந்த 2000 அவரும் 29 வயசுல இறந்து போறாரு. அவர் அந்த வயசுலயே அவர் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரராக இருந்திருக்கிறாரு. ஜாதியை ஒழிக்க வரும்போது வடிகட்டின முட்டாள்தனம் சொல்றாரு. பெரியார் ஜாதியை ஒழிப்பதற்காக இயக்கம் நடத்துறாரு. என்ன செஞ்சாரு பெரியார்னு கேட்குறீங்க? இதெல்லாம் உனக்கு தெரியலடா முட்டாள் பாண்டேவே. ஜாதியை ஒழிக்க வரும்போது வடிகட்டின முட்டாள்தனம் என்று சொல்கிறார் விவேகானந்தர். அதை விட இன்னொரு கொடுமை, அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் பட்டியல் கொடுக்கிறார்கள். 1920 காலகட்டத்திலே எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள். 1 வயது விதவை எத்தனை 1000 பேர் இருந்தாங்க. 2 வயசுல விதவைகள், 5 வயது விதவைகள், 10 வயது, 25 வயசு, 30 வயசு விதவைகள் எல்லாம் லட்சக்கணக்கில் இருந்திருக்கிறார்கள். விதவைகள் அன்றைக்கு மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். மனித பிறவியாக நடத்தப்படல. ஒரு மாட்டுக்கு கூட உணர்ச்சி வந்தா உரைச்சிக்கிறதுக்கு ஒரு நடுகள் நட்டு வைக்கிறான். இந்த பெண்களுக்கு என்னடா இருக்குன்னு கேட்டார். கோரிக்கையற்று கிடக்குதுன்னு இங்க வேரில் படுத்தப்படா என்று சொல்லி புரட்சிக்கு பாரதிதாசன் பாடினார். அந்த விதவை பெண்களுக்காக கண்ணீர் விட்டு பெரியார் அவர்கள் அன்றைக்கு உருகி இருக்கிறார்கள். விதவை பெண்களுக்கு எதுக்கு திருமணம் செய்யணும்னு கேட்கிறாரு விவேகானந்தர். விதவை பெண்களுக்கு திருமணம் செய்வது ரொம்ப மோசமான நிலைங்கிறார். விதவை பெண்களுக்கு திருமணம் செய்ய ஒரு பொண்ணுக்கு எத்தனை தடவை திருமணம் செஞ்சு வைக்கிறது? விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதால் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அதனுடைய பலன் ஏற்படும் சொல்றாரு. விதவை பெண்களுக்கு திருமணம் செய்வதால் கல்யாணமாக பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிறான். யாரு? விவேகானந்தர். கல்யாணமாகாத பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிற ஒரு கொடுமையா? அப்ப அதுக்காக ஒரு வயசுல ஒரு அறியா வயசுல ஒருத்தன் தாலி கட்டிடுவான், அடுத்த மாசமே அந்த புருஷன் செத்துக்குவான். வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணு எந்த விதமான சுகமும் இல்லாம, எந்த அனுபவமும் வாழ்க்கையில எதையும் அனுபவிக்காம ஒரு விலங்குகளை விட கேவலமாக ஒரு ஜட பொருளாக அவர்கள் வாழணுமா? பெரியார் என்ன செய்யறாரு? அப்பவே அவர் இயக்கம் ஆரம்பிக்கல, சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கல, காங்கிரஸ்க்கு வரல, எந்த ஒரு பெரிய அளவுக்கும் வரல. ஆனாலும் அவர் குடும்பத்திலே ஒரு விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தாரா இல்லையா? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பெரியாருடைய வாழ்க்கை. அவரை பார்த்து சொல்லுகின்ற பெரியார் வெள்ளைக்காரன் நாட்டு விட்டு போகாதுன்னு சொன்ன ஆரம்பிச்சு. அவர் அதான் அவர் வாழ்க்கையிலே அவர் எழுதுறாரு. நீ என்ன புதுசா கண்டுபிடிச்ச? அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சொல்றாரு, நான் என்ன துரோகம் பண்ணேன்? இந்த நாட்டுக்கு நான் துரோகம் பண்ணேன்னு சொல்றீங்க, நான் தேச துரோகின்னு சொல்றீங்க, வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடிச்சேன்னு சொல்றீங்க. நான் வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடிச்சி என்ன பதவியே அனுபவிச்சேன், என்ன நன்மை அவன்கிட்ட அனுபவிச்சேன்? நான் பணம் வாங்கினேன்னா, பதவிக்கு போனா. காங்கிரஸ்காரெல்லாம் அன்றைக்கு வெள்ளைக்காரனை எதுக்குறேன்னு சொல்லிட்டு விசுவாச தீர்மானம் ஏற்றி 37 தேர்தலில் ஜெயிச்சு அரசு பதவிக்கு போறியா? எல்லா பதவியும் அனுபவிச்சான்ல. எந்த பதவியும் அனுபவிக்காத பெரியாரை பார்த்து ஒரு வெள்ளைக்காரனை போக வேண்டான்னு சொன்னாரு. அது என்ன தப்பு இருக்கு? பெரியார் சொன்னது என்ன சொல்றாரு? மத்திய அரசின் ஆதிக்கத்தில் இல்லாத தனி தமிழ்நாடு எனக்கு வேணும். ஏன் மத்திய அரசு நமக்கு ஆதிக்கத்தில் நமக்கு அவன்கிட்ட இருக்கணும்? பார்ப்பனர் ஆதிக்கத்திலும் வடநாட்டின் ஆதிக்கத்திலும் இல்லாத மத்திய அரசு என்கின்ற ஒரு அரசுக்கு கட்டுப்படாத ஒரு ஆட்சி தனித்தமிழ்நாடு எனக்கு வேணும். அது வரைக்கும் பிரிட்டிஷார் எங்களுக்கு அவங்க கண்ட்ரோல எங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரிட்டிஷ்காரனை போகாதுன்னு சொல்ற அர்த்தம் வெள்ளைக்காரையா மத்திய அரசு கண்ட்ரோலே என்ன விடாத, பாப்பான்ட்ட விடாத, வடநாட்டுக்காரன்ட்ட விடாத. அப்ப வேணா ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? வெள்ளைக்காரன் பாப்பான்ட்ட அடிமையா இருக்கணும், வடநாட்டுக்காரன் அடிமையா இருக்கணும், பணியா விட்டு அடிமையா இருக்கணும். இன்னைக்கு பெரியார் சொன்னது எவ்வளவு உண்மையா நடக்குது? வடநாட்டுக்காரன் எதுக்காக நம்ம அடிமையா இருக்கணும்? மத்திய அரசு எதுக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்? பாப்பான்ட்ட எது கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொன்னாரு. அது சொன்னது 100% உண்மை. அவர் தொலைநோக்கு பார்வையோட சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அந்த வடநாட்டுக்காரன் ஆதிக்கத்திலையும் பாப்பான் ஆதிக்கத்திலையும் மத்திய அரசினுடைய ஆதிக்கத்திலையும் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு நீட்டுக்கு நமக்கு விலக்கு பெற முடியல. நாம் தனி தமிழ்நாடாக இருந்தால் நம்முடைய கல்வி திட்டத்தை நாமே வகுப்போம், நம்முடைய வேலை வாய்ப்பை நாமளே உருவாக்கவும், நம்முடைய பிள்ளைகளுக்கான வேலைகளை நாமே கொடுப்போம் இல்லையா?
எவன்கிட்ட கேட்கணும்? அன்றைக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் கூட மருத்துவம் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் வேணும்னு இருந்துச்சு. அதை பெரியார் கண்டித்து எழுதினார். நீதி கட்சி என்ன பண்ணாங்க? ஒரு தீர்மானம் போட்டு சமஸ்கிருதத்தை நீக்கினாங்க. வெள்ளைக்காரன் வேண்டாம்னு சொல்லியே. வெள்ளைக்காரன் லண்டன்ல இருந்து நம்மளை ஆட்சி பண்ணான். வெள்ளைக்காரனுடைய கட்டுப்பாட்டிலே இந்தியா இருந்தது. சென்னை மாகாணம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நீதி கட்சி அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன்கிட்ட கேட்கலையே அவரு. அவங்க அவங்க அவனுடைய அனுமதி பெற்று அதை நீக்கலையே. இவங்களா நீக்கிறாங்க. வெள்ளைக்காரன் ஏன்டா நீக்கின? நாங்க வச்சிருந்த சட்டம் அது நீக்கினியானு, ஏன் நீக்கலாம்னு கேட்டான் அவன். ஒரே ஒரு அரசாணையில நீக்கினாங்க. ஆனா இன்றைக்கு நீட்டு தேர்வு எங்களுக்கு வேண்டாம், எங்க பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. எங்க பிள்ளைய 12 வருஷம் படிக்குது. அந்த 12வது படிக்கிற அந்த மதிப்பெண் அடிப்பில் நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கும். நீ நீட்டு தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பணக்காரனுக்கும் பாப்பானுக்கும் சிபிஎஸ்சியில் படித்தவனுக்கும் நீ இடத்தெல்லாம் வாரி கொடுக்குற. அது எங்களுக்கு தேவையில்லை. 3 வருஷம் 4 வருஷம் நீட்டு தேர்வுக்காக தயார் பண்ணி தானே ஒரு பிள்ளை போக முடியுது. ஆசிரியர் நேற்று எழுதியிருந்தாரு மிக அருமையாக. நீட்டு தேர்வுல எப்படி விட்ட மோசடி நடந்திருக்கிறது. 1150 மதிப்பெண் ஒரு பெண்ணு 3வது வருஷம் தான் நீட் எழுதி பாஸ் பண்ணிருக்கு. அப்போ 3 வருஷம் வேஸ்ட் இல்லை? இதே நீட்டு தேர்வு இல்லைன்னா 3 வருஷம் முன்னாலே இடம் கிடைச்சிருக்குங்கள. 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் முயற்சி பண்ணி அது முதல் வருஷம் கிடைக்கலன்னா அதுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். 2வது வருஷம் கிடைக்கல, அதுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். 3வது வருஷம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எவ்வளவு பதட்டத்தில் இருந்திருக்கும். இதுக்காக 3 வருஷம் அந்த பொண்ணு கஷ்டப்படணும்? ஒவ்வொரு வருஷமும் அந்த நீட்டு கோச்சிங்க்கு போய் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தானே படிக்க முடியும். பணம் உள்ளவங்க தானே அந்த நீட்டு கோச்சிங்ல போய் படிக்க முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி நீட்டு விளக்குக்கு நம்ம கிடைக்கல. இன்னைக்கு ஒரு வடநாட்டுக்காரன் ஒரு கவர்னர்னு சொல்லி உட்காந்து எதுக்கு உட்காந்துக்கிறான்? கவர்னர் நமக்கு எதுக்கு? மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து மக்களும் நமக்கு 8 கோடி தமிழர்களும் தேர்ந்தெடுத்து ஒரு அரசை உருவாக்கி இருக்கிறோம். அத்தனை மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க. அடிமை அதிமுக ஆட்சியை 2 தடவை தீர்மானம் போட்டு அனுப்புது, அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. இன்றைக்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி என்று எச்சராஜா போன்றவர்கள் சொல்றான்னா சரியான ஆள். பார்ப்பான் நம்மை திட்டுகிறான்றதுதான் அவர் சரியான ஆளுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 6 மாதத்திற்கு முன்பு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புகின்றார்கள் சட்டசபையில. அது ஒரு வடநாட்டுக்காரன் ஒரு ஆட்டுக்கு தாடி திருப்பி அனுப்புறானே, எவ்வளவு கொழுப்பு இருக்கும். உடனடியாக மறுபடியும் சட்டமன்றத்தை கூட்டி நேற்று தீர்மானம் ஏற்றி அனுப்புகிறார்களே. இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? தமிழர்கள் சும்மா இருக்கலாமா? பெரியார் சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் அன்றைக்கு சொன்னார், சரியாக சொன்னார். வடநாட்டுக்காரன் ஆதிக்கத்திலும் பார்ப்பனுடைய ஆதிக்கத்திலும் மத்திய அரசின் ஆதிக்கத்திலும் இல்லாத தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்டார். அண்ணா அவர்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை விட்ட பொழுது என்ன சொன்னார்? தனித்தமிழ்நாடு கோரிக்கையை நான் கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். இந்த காரணம் அப்படியே இருக்கல. எனக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய அரசாங்கம் நம்முடைய வரிப்பணத்திலே கட்டிய எதுக்காக நீ என்னால்தான் நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ற? இன்னைக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழக அரசால் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தெல்லாம் துணைவேந்தர்களாக யாரை கொண்டு வந்து போட போற? RSS காவி கும்பலை கொண்டு வந்து போட போற? தமிழ்நாட்டில் இருக்கிற IIT தமிழ்நாட்டு அரசு கொடுத்த நிலம், நம்முடைய பணம். அங்க நம்முடைய பிள்ளைகள் ஒரு பேராசிரியரே அங்க சாதி பாகுபாடு இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய அந்த பேராசிரியர் பதிவை தூக்கி எறிந்துட்டு போகிறார். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எதுக்கு? அந்த பெரியார் சொன்னது நடந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ காவிரியில எதுக்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? காவிரி பிரச்சனையில நமக்கு எதுக்காக போய் கெஞ்சணும்? அவன்கிட்ட மத்திய அரசாங்கத்தை கெஞ்சிறான், கர்நாடகத்தில் கெஞ்சிரும். எதுக்காக கெஞ்சணும்? இன்னைக்கு பாகிஸ்தான் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருச்சு, கிழக்கு வங்காளம் பங்களாதேஷ் பிரிஞ்சு போயிருச்சு. ஆனா நம்முடைய நீர், நம்ம இந்தியாவில் உருவாக்கக்கூடிய நீர் அவனுக்கும் போகுதா இல்லையா? ஆண்டுதோறும் ஒப்பந்தம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கமா இல்லையா? எதுக்காக நாம அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நாம் தனி நாடாக இருந்திருந்தால் இன்றைக்கு சர்வதேச நதிநீர் சட்டத்தின்படி நமக்கு தண்ணீர் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்கும். இதை தேச துரோகி என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு அயோக்கியம் இந்த பாண்டே. அதே நேரத்தில் என்ன, நீ பெரியார் தேச துரோகின்னு சொல்ற, வஉசி பாடுபட்டார், பாரதியார் பாடுபட்டார்னு சொல்ற. அந்த நேரத்தில் பெரியார் என்ன செஞ்சான்னு கேட்கலையே. நான் திருப்பி கேட்கலாமா? அவங்க RSS காரன் என்ன பண்ணான்? தேசத்தந்தி என்று சொல்லப்பட்ட காந்தியை சுட்டுக் கொண்டவன் கோட்சே தானே. அதை பத்தி பேசுவியா? கோட்சையோட இயக்கத்தை தான் நீ ஆதரிக்கிற. என்ன சொல்றான்? சங்கி என்று சொல்வது யாரும் வெட்கப்படாதீங்க. நான் சங்கின்னு சொல்றதை நான் பெருமைப்படுறேங்கிறான். இந்த சங்கிங்கிறவன் யாரு? கோட்சையோட ஆள் தானே.
காந்தியாருடைய நினைவு நாள்ல கோட்சேவுக்கு வந்து விழா கொண்டாடி கோட்சே அப்தே பேரில் பாரத ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு போனா பார்ப்பனர்லாம் என்ன செஞ்சாங்க? பெரியார் அவர்கள் சேலத்திலே 1944 தீர்மானம் போட்ட பொழுது தமிழ்நாட்டு பார்ப்பனர் என்ன செய்தார் வந்து தந்தை பெரியார் அவர்கள் கூட இருக்கிறார். அன்றைக்கு 2ஆம் உலக ஹிட்லர் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், ஹிட்லர் ஒரு ஆரியன், ஏற்கனவே நாம் பாப்பாங்கிட்ட அடிமையா இருக்கிறோம், அவனும் ஜெயிச்சு வந்தானா நம்ம 2 ஆரியன் நம்ம அடிமையா இருக்க வேண்டியிருக்கும், அதுக்கு வெள்ளைக்காரனே பரவாயில்லன்னார். அவர் சொன்ன காரணம் எப்படி? ஹிட்லரோட வெள்ளைக்காரன் பரவாயில்லன்னு சொன்னார். அதுக்கு அது இந்த வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடிச்சுன்னு அர்த்தமா? அந்த நேரத்துல பாப்பான்லாம் என்ன செஞ்சான்? ஹிட்லர் எப்படியாவது ஜெயிக்கணும்னு யாகம் எழுதி நடத்தினானா இல்லையா? மயிலாப்பூர் பாப்பான்லாம் ஜெர்மனை கத்துக்கிட்டானா இல்லையா? ஜெர்மன் மொழிய. இதை பத்தி பாண்டே பேசுவாரா? பேச முடியாது. இவ்வளவு அயோக்கியத்தனம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு எல்லா மாநிலமும் ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிய நீட்டு மட்டுமா? எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. கர்நாடகத்துக்கு வந்துட்ட, ஆந்திராவுடையும் ஏற்கனவே கொஞ்சம் கால் பண்ணிட்டேன், தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்னா அதுதான் பெரியார். பெரியார் மண்ணு ஏன் சொல்றாங்க? ஏன் பாரதி மண்ணுன்னு சொல்றதில்ல அப்படின்னு கேட்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வஉசியை பற்றியும் சொல்றான் பாருங்க. வஉசி செக்கிலத்து செம்மல் அவர் என்ன தவறு செஞ்சாரு? அவர் இதுக்காக 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை நிகரான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே வஉசி என்ன சொல்றாரு? வஉசி சொன்னது இருக்கு பாருங்க. ஐயாவை பத்தி திரு ராமசாமி நாயக்கரை பற்றி ஐரோப்பாவில் உள்ள பார்லிமெண்டில் பேசப்படுது என்றால் நாயக்கரின் புகழை பற்றி நான் என்ன சொல்வது? திரு நாயக்கரிடத்தில் உள்ள விசேஷ குணம் என்னவென்றால் மனதில் படும் உண்மையை ஒழிக்காமல் சொல்லும் ஒரு உத்தம குணம்தான். அவரை எனக்கு 20 வருடமாக தெரியும். அவரும் நானும் ஒரே இயக்கத்தில் காங்கிரஸில் சேர்ந்து வேலை செய்தோம். நேர்மையற்றவர்கள் சிலர் வந்து புகுந்தபின் நானும் அவரும் விலகிவிட்டோம். பிறகு நாயக்கர் அவர்களால் ஆரம்பித்து நடத்தப்படும் சுயமரியாதை இயக்கத்தை பார்த்து இது எல்லா இயக்கத்திலும் நல்ல இயக்கமாக இருப்பதால் நானும் என்னாலான உதவிகளை அந்த இயக்கத்திற்கு செய்து வருகிறேன். சுருங்க சொல்லின் நாயக்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் எல்லா தலைவர்களையும் விட பெரிய தியாகி என்று சொல்லுவேன். யார் சொல்றாரு? வஉசி சொல்றாரு. வஉசியாலேயே பெரிய தியாகி என்று பட்டம் பெற்றவர் தந்தை பெரியார். அவரை பார்த்து பாண்டே சொல்ற, நீ ஒரு தேசத்துறையை வெள்ளக்காரனுக்கு வாழ பிடிச்சான்ற எல்லா பாப்போம் அதை திரும்ப தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். எவ்வளவு அயோக்கியத்தனம்! நீ ராமராஜ்யத்தை உருவாக்குன்னு சொல்றிய, ராமராஜ்யத்தை வந்து இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள தோல் அடிச்சு காட்டணும் பெரியாரு. ராமராஜ்யம் தான் என்ன நடக்கும் சொல்றாருல்ல, சமூக வதைப்படம் நடக்குமா நடக்காதா? நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்வி பறிக்கப்படும் என்பதற்கு சமூக வதைப்படம் சிறந்த உதாரணம் இல்லையா? பெண்களுடைய அடிமைத்தனம் எப்படிப்பட்ட ஒரு மோசமா இருக்கும். ஒரு சீதையே கற்புள்ளவளான்னு நிரூபிக்கிறதுக்காக நெருப்புல இறங்க சொன்னால, இந்த ராமராஜ்யம் வந்து நம்ம பெண்கள்லாம் நெருப்புல இறங்கணுமா என்று சொல்லி ஒவ்வொரு ராமாயண பாத்திரத்தையும் ஒவ்வொரு அக்குவர் ஆணிவராக இருக்கிற பெரியார் இல்லையா? உண்மை ராமாயணம் எழுதி இந்தியில மொழிபெயர்த்து இந்தி வடநாட்டுக்காரண்டையும் கொண்டு அதை பிரச்சாரம் பண்ணார்ல, எல்லா இடத்துலையும் பெரியாருடைய கருத்து போய் சேர்ந்துச்சுல்ல. அந்த நூலை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அலகாபாத் நீதிமன்றத்திலே வழக்குப்பட்டது பாப்பான்னா போட்டான்ல, அது தவறு இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் நீக்கிச்சுல்ல. அந்த அளவுக்கு ராமாயணத்தை தூளெடுத்து காட்டினார். அவருடைய சீடர்கள் அண்ணா கம்பரசம் என்று எழுதி அந்த கம்பனுடைய யோகியதையை தூளெடுத்து காட்டலையா? எம்.ஆர். ராதா போன்றவர்கள் ராமாயண நாடகத்தை எப்படி நடித்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார். இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் ராமாயண ஆய்வுச் சொற்கொள்கையை தொடர்ந்து பேசுகிறார். ராமாயண ஆய்வுச் சொற்கொள்கையை பேசும்போது கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை மட்டுமல்லாமல் துளசிதாஸ் ராமாயணம் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய ராமாயணத்தெல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள நூல்களை எல்லாம் படித்து பல அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களையும் எடுத்து சொல்லி ராமராஜ்யம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பார்ப்பனர்களுக்கு அடிமையான ராஜ்யமாக இருக்கும். ராமன் அவன் ஒரு கடவுளுடைய அவதாரம். அவன் என்ன சொல்றான்? பிராமணர்களை யார் வணங்குகிறீர்களோ அவர்களைத்தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்றான். பிராமணர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை எனக்கு பிடிக்காது. மேலோகத்துல எல்லா கடவுள்களும் சிவன் விஷ்ணு பிரம்மா உட்பட அனைத்து கடவுள்களும் பரிசீலனிக்கிறாங்க. எதுக்கு? பிராமணர்களை வணங்குவதற்காக. கடவுள்களே பிராமணர்களை வணங்குகிறார். எனவே பிராமணர்கள் கடவுளுடைய உயர்ந்தவர்கள் என்ற தத்துவத்தை சொன்னவன் ராமன். இதை தோல் கட்ட ராமாயண ஆராய்ச்சி என்ற நூலிலே நம்முடைய தமிழர் தலைவர்கள் தோல் எடுத்து காட்டாரா இல்லையா? இதை பட்டி தொட்டியக்கும் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
அதனாலதான் உன்னுடைய ராமராஜ்ய பிரச்சாரம் இங்க எடுபடவில்லை. ராமராஜ்ய ரத யாத்திரைலாம் இங்க வந்துச்சு, எப்படி தலை தெரிய ஓடிச்சு. அது நம்ம இந்த கருத்துக்கள் நம்ம கற்பிக்கப்பட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிக்காரங்களே இருக்கு. ராமராஜ்யம் என்பது நமக்கு எதிரானது, உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது என்கின்ற அந்த கருத்தை பரப்பியது திராவிட இயக்கம். அதனாலதான் ராமாயணத்தை கொண்டு உள்ள திணிக்க முடியல, ராமராஜ்யத்தை திணிக்க முடியல. அதனாலதான் பதறான். ஐயோ, பெரியார் தானே இதுக்கு காரணம். பெரியார தேசத்துறைன்னு சொன்னான், பெரியார நாட்டை விட்டு வெள்ளக்காரனை நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுகிற பாண்டே, அவங்களெல்லாம் ஒரு அடிப்படை ஒன்று இருக்கு, வந்தே மாதரம். அதுதான் பாரத மாதாவை வணங்குகிற ஒன்று. அந்த பாரத மாதாவை வணங்கக்கூடிய பாடலாது இல்லை காளி தேவியை வணங்கக்கூடிய பாடல் ஆனந்த மடம் என்கின்ற நாவலிலே பக்கிம் சந்திர சட்டர்ஜி வங்காளத்தில் எழுதிய நாவல். அந்த நாவல்ல என்ன இருக்கு தெரியுமா? வந்தே மாதரம் தேசபக்தியை ஊட்ட எழுதப்பட்ட பாடல் என்று சொல்லி இன்றைக்கும் போலித்தனமாக அயோக்கியத்தனமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாவலை படித்தவர்களுக்கு தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலேயே அதை குடியரசிலே கண்டித்து அவருடைய அயோக்கியத்தனத்தை தோலெடுத்து காட்டியிருக்கிறார். நானும் அந்த நாவலை படிச்சிருக்கேன். அந்த நாவலை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வெள்ளைக்காரன் விரட்ட வேண்டும் என்கிற உணர்ச்சி அங்கே ஊட்டப்படவே இல்லை. முஸ்லிம்களைத்தான் எதிர்க்கிறார்கள். முஸ்லிம்கள் முட்டாள்கள், அவர்களால் தான் இந்த நாட்டில் அரசு இல்லாமல் போய்விட்டது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏழை ஆயிட்டாங்க, பசியால துன்பப்படுறாங்க என்று சொல்லி முஸ்லிம்களோட ராஜ்யத்தை ஒழிக்க வேண்டும் என்று தான் அதில் சொல்றான். ஒரு வெள்ளைக்காரனை பிடிச்சிக்கிட்டு சொல்றான், துரை அவர்களே, நீங்க எனக்கு எதிரி கிடையாது, நீங்க ஏன் முஸ்லீம்க்கு ஆதரவு வர்றீங்க, அதனாலதான் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அது போல அங்க முஸ்லீம்களை வெட்டுகிறார்கள், குத்துகிறார்கள், கொள்ளுகிறார்கள், அவங்க வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்துறாங்க. எதிர வரவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்தே மாதரம் சொல்லு, இல்லைன்னா உன்னை கொள்ளுவாங்கிறான். அதே தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. வந்தே மாதரம் சொல்லி, இல்லைன்னா உன்னை கொள்ளுவன்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். அதைத்தான் இன்றைக்கு காவிகள் செய்கிறார்கள். ஜெயராம் ஸ்ரீராம் சொல்லு, இல்லைன்னா கொள்ளுவன்னு சொல்றான்னா அந்த ஐக்கியத்தனத்தை தமிழ்நாட்டை செய்ய முடியுமா? நீங்க சொல்லிப்பாரு. ஜெயராம் ஸ்ரீராம் நீங்க சொல்லிப்பாரு. தமிழர்கள்லாம் ஓட உன்னை விரட்டுவாங்களா இல்லையான்னு பாரு. அதுக்கு யாருக்கு காரணம்? மூல காரணம் தந்தை பெரியார் இல்லையா? அதே வந்தே மாதரம் அந்த ஆனந்த மடம் நாவல்ல என்ன சொல்றான்? கடைசியா அந்த முஸ்லீம் ராஜ்யத்தை ஒழிச்சிடுறாங்க. முஸ்லீம் ராஜ்யத்தை ஒழிச்ச பிறகு அந்த போரை படை நடத்திய அந்த தலைவர் என்ன சொல்றாரு? இந்து ராஜ்யம் உருவாக்கணுங்கிறாரு. அப்ப விஷ்ணுவே அவதாரம் எடுத்து வர்றாராம். விஷ்ணுவே அவதாரம் எடுத்து இந்து ராஜ்யத்தை இப்ப உருவாக்காத, இந்து ராஜ்யம் இப்ப உருவாக்கக்கூடாது, வெள்ளைக்காரனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்கே இந்த கிளர்ச்சி நடந்தது. வெள்ளைக்காரன் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த நாட்டுல இருக்கணும், அவன் விஷயம் ஞானம் தெரிஞ்சவன், அவன்கிட்ட விஷயத்தெல்லாம் நீங்க கத்துக்கீங்க, அவன் விஷய ஞானத்தை கத்துக்கிட்டால்தான் நம்முடைய சனாதன தர்மத்தை புனருத்தரணம் செய்ய முடியும். எனவே வெள்ளைக்காரனை இந்த நாட்டிலே ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக நடந்த கிளர்ச்சி தான் இந்த போராட்டம் என்று சொல்லி அந்த வங்காளத்தில் நடந்த போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கதை எழுதியது. ஆக என்ன அர்த்தம்? அதுல இருந்து இவர்கள் எதை இன்னைக்கு தேசபக்தி பாடலாக சொல்கிறார்களோ அந்த தேசபக்தி பாடல் உருவான அந்த கதை என்பது வெள்ளைக்காரனை இந்த நாட்டிலே ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக. ஆக பார்ப்பனர்கள் தான் அந்த நாட்டிலே வெள்ளைக்காரனை ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். எவன் வெள்ளைக்காரனை ஆட்சியில் அமர்த்தினானா அவன் பார்த்து, பெரியாரை பார்த்து அவன் இவர் தேசத்துறை வெள்ளைக்காரனை போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு. போகவே கூடாதுன்னு சொல்லியே பாப்பன்ற விட்டுட்டு போகாத, இந்த அயோக்கிய பிள்ளைகள் விட்டுட்டு போகாத, எங்கெல்லாம் நடத்து, நீ வந்ததுனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் கல்வி கிடைச்சது, நீ வந்ததுனால எங்க மக்கள் கொஞ்சம் படிச்சாங்க, அரசு வேலைக்கு போனாங்க, கொஞ்சம் ஜாதி ஒழிஞ்சிருக்கு, தீண்டாம ஒழிஞ்சிருக்கு, நீ நான் கொஞ்ச நாளைக்கு இருந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு போ. இந்த ஜாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுட்டு போனார். சுதந்திரம் பெற்ற நாட்டுல ஜாதி இருக்கலாமா? ஜாதி இருக்கின்ற நாடு சுதந்திர நாடாக இருக்க முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு ரங்கராஜ் பாண்டிய பதில் சொல்லுவாரா? பார்ப்பனர்கள் இந்த நாட்டிலே இந்த தேச துரோகம் என்று சொல்வது, நம்மை தேச துரோகம் என்று சொல்வதெல்லாம் மிக மிக அயோக்கியத்தனம். ஐயா அவர்களே அதுல சொல்றாங்க பாருங்க, யாரு தேசத்துறையே கேட்கிறாரு ஐயா. அது குடியரசுல பாருங்க, குடியரசுல 1937 22வது தொகுதியில சொல்றாரு, பார்ப்பனர்களே வெள்ளையாட்சியை கொண்டு வந்தவர்கள், நிலைநிறுத்தியவர்கள், அவர்களை நிலைநிறுத்தி அவர்கள் ஆட்சிக்கு தூண்களாய் இருந்து வருபவர்களாய் இருக்கிறார்கள். இதை சரித்திர உண்மையோடும் புள்ளி விவரங்களோடும் எங்கு வேண்டாமானாலும் ருஜு செய்ய என்னால் முடியும். இப்படி இருக்க சில அயோக்கியர்களும் பார்ப்பனர்கள் காலை நக்கி பிளக்கும் இழிப்பிறப்பு மக்களும்
நம்மை வெள்ளைக்காரர்களுக்கு அடிமை என்றும் வெள்ளையர்கள் தாசர்கள் என்றும் சொல்லுகிறார்கள் என்றால், தாங்கள் பார்ப்பனர்களுக்கு கூலியா இருக்கும் இழிவை நினைத்து பார்க்காமலும், அதனால் தாங்கள் அடையும் அவமானத்தை லட்சியம் செய்யாமலும் இருக்கும் ஆதி மனித பிறப்பு தன்மையே ஒழிய வேறில்லை என்று சொல்லுவேன். நம்மை வெள்ளைக்காரர்களுக்கு அடிமை என்று சொல்லும் யோக்கியர்களை ஒன்று கேட்கிறேன். சல ஸ்தாபனங்களிலும் சட்டசபைகளிலும் பார்ப்பனர்களும் காங்கிரஸ் காலிகளும் அவர்களுடன் கொடி தூக்கி திரியும் தமிழ் மக்களும் பிரிட்டிஷ் அரசருக்கும் அவர் சந்ததிக்கும் அவரது அரசாங்கத்திற்கும் அவரது சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு பக்தி விசுவாசமாய் நடந்து கொள்கிறேன் என்று பிரமாணம் செய்து கொடுக்கிறார்களே, இது அடிமை அல்லவா? இவர்களது சந்ததிகள் வெள்ளைக்காரர்களிடம் சேவை செய்கிறார்களே, இவர்களே வெள்ளைக்காரர்கள் கோர்ட்டுகளில் நின்று பிதாவே, கடவுளே, சீமானே என்று கையேந்தி கூவுகிறார்களே, இதெல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையா அல்லது அவர்கள் மேல் எஜமானத்துவம் நடத்துவதா என்று கேட்கிறேன். ஒருவேளை சோற்றுக்கு மானத்தை விட்டு உயிர் வாழும் அற்ப புத்தி இல்லாத எவனாவது நம்மையோ நம்ம இயக்கங்களையோ வெள்ளைக்காரர்களுக்கு அடிமை என்று சொல்ல முன் வர முடியுமா என்று கேட்கிறேன். எவ்வளவு தெளிவா தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம தேசதுரியா, பாப்பான் தான் தேசதுரி, காங்கிரஸ்காரன் தேசதுரி என்று அவருடைய தேசப்பற்றி அப்பட்டமாக தூளிட்டு காட்டியிருக்கிறார் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட பெரியாரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் நுழைய முடியல. பாருங்க, இன்னைக்கு ஒரு காலத்துல இந்த RSS ஜனசங்கம் எப்படி வளர்ந்தது என்பது அந்த இந்துத்துவ இயக்க வரலாறுன்னு ஒரு நூல் படித்தேன். தோழர் முத்துக்குமார் அவர்கள், முத்துக்குமார், திராவிட இயக்க வரலாறு எழுதுறதான் எழுதியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாரு, சாதாரணமா அங்க பிஜேபி வளரணும், RSS வளரணும்னா அங்க ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கணும். அந்த மத கலவரத்தை உண்டாக்குற எந்த காரணமும் கிடையாது. ஏதாவது ஒரு பொண்ணை ஒரு இந்து பொண்ணை முஸ்லீம் கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பழியை தூக்கி போடுவான். ஒரு 2 தொழிலதிபர்கள் நடந்த சண்டையில போட்டியில ஒரு பெண் முஸ்லீம் இந்து பெண் இறந்து விடுகிறாள். உடனே என்ன சொல்றான், அந்த முஸ்லீம் எதிரி முஸ்லீம் என்பதால் அந்த முஸ்லீம் அந்த தொழிலதிபருடைய மகன் முஸ்லீம் பொறுக்கி ஒரு இந்து பெண்ணை கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று சொல்லி பத்திரிகைகள் எழுதுறான். உடனே அங்க அத்தனை பேரும் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் முஸ்லீம் அடிக்கிறான், கொள்றான். பெரிய கலவரம் நடக்குது. போலீஸால கட்டுப்படுத்த முடியல. மத்திய பிரதேசத்தில் 1961 நடந்த நிகழ்ச்சின்னு சொல்றாரு. எப்படி அப்ப இருந்தே அந்த மதக்கலவரத்தை தூண்டி 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 அவன் வளர்ந்துருக்கான். உடனே ராணுவம் வருது. ராணுவம் அவங்களை 2 நாளை கட்டுப்படுத்திடுறாங்க. இப்போ கலவரம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துச்சுன்னா அவங்க திரும்பி போறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்து ராணுவம் போனவொடனே மறுபடியும் கலவரத்தை ஆரம்பிக்க. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் கலவரத்தை தூண்டுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த கலவரத்தை தூண்ட பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்குது, எந்த பிரச்சனையோ அந்த தவறு செய்தவரும் நடவடிக்கை எடுக்கும். நம்மள வேண்டாம்னு சொல்ல, யார் தவறு செய்தாலும் அந்த தனி நபரை தான் பொறுத்தது தவிர அந்த சமுதாயத்தை பொறுத்ததோ அந்த மதத்தை பொறுத்ததோ அல்ல. யாருக்கு அந்த ஒரு வார்டன் அவர் தவறு செய்ததால அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். உடனே என்ன பண்றாங்க, மத மாற்ற முயற்சி நடந்தது, மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும், அப்படி இப்படின்னு பெரிய கலவரத்தை உண்டாக்குறானே அண்ணாமலை போன்றவர்களாம் எங்கே பயிற்சி எடுத்தாங்க? அவர் IPS படித்தாரா, என்ன படித்தாருன்னு தெரியல. RSS எல்லாம் பயிற்சி எடுத்திருக்காரு. அவர் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி மத மாற்றத்துக்கு வர்றாங்க, மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாக்குறாரு. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு இதே வடநாடாக இருந்தால் உடனே அங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுவாங்க, மத கலவரம் உண்டாக்கணும். இது தமிழ்நாடு, இது பெரியார் மண். இது ஏன் பெரியார் மண்ணுன்னு சொல்றோம்னு கேட்கிறான் ரங்கராஜ் பாண்டே. இது பெரியார் மண்ணாக இருப்பதால் பெரியார் மண்ணில் இருந்த அத்தனை பேரும் என்ன செய்யறான், அந்த ஊருக்காரன் மைக்கேல்பட்டி என்ற ஊரை சேர்ந்த அத்தனை பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், மத மாற்றங்கிற முயற்சியே கிடையாது. 160 வருஷத்துக்கு முன்னால இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. 160 வருஷத்துல அவங்க யாரையுமே மதம் மாற்றல. அவர்களா விரும்பி சேர்ந்தால் சேருவார்கள். மத மாற்றங்கிற பேச்சுக்கு இங்க இடவில்லை. நாங்கள்லாம் அண்ணன் தம்பியா உறவினர்களா நாங்க ஒன்னா இருக்கிறோம். இங்க பிஜேபி RSS இந்து முன்னணி கும்பல் மத கலவரத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தாங்களா இல்லையா? ஓட வரட்டினாங்களா இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் எல்லாம் பெரிய படிச்சவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அருள்மொழியோட படிச்சவங்கன்னு. அருள்மொழியோட அறிவில் ஒரு கால் தூசியாவது வருவாங்களா? நம்முடைய தோழர் அருள்மொழி அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அவரோட படிச்சேன்னு சொல்லிக்கிறது வெக்கமா இல்லை? என்ன சொல்ற, மைக்கேல்பட்டி, அதாவது திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஒரே மைக்கேல்பட்டி மாற்றிட்டாங்களா? அங்க நம்ம ஊருக்கு பக்கத்து தாங்க இருக்கு திருக்காட்டுப்பள்ளி. நான் திருக்காட்டுப்பள்ளிக்கெல்லாம் 100 தடவை போயிருக்கேன். அது திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஊர் இன்னும் திருக்காட்டுப்பள்ளியே தான் இருக்கு. அது அந்த ஊரை மைக்கேல்பட்டியா மாற்றல. அதுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரும் அந்த மைக்கேல்பட்டி. அங்கிருந்து பஸ் ஏறி போகணும்.
அது வந்து அந்த ஊர் உருவானதே 150 வருஷத்துக்கு மேலதான். இன்றைக்கு உருவாகுது இல்லையா? நமக்கு இன்னும் பல இடங்கள்ல இன்னைக்கு அண்ணா நகர், கலைஞர் நகர், நாங்க இருக்கிறோம் அண்ணா நகர்ல இருக்கிறோம், பெரியார் நினைவு சமத்துவபுரம் இருக்கு, போலீஸ் காலனி இருக்கு, எல்லாம் புதிதாக உருவானது. அது கூட புதிதாக உருவான ஒவ்வொருக்கு வைக்கல்பட்டின்னு வச்சிருக்காங்க. எந்த ஒரு பேரையும் மாத்தல. வேதாரண்யத்தை திருமறைக்காட்டை வேதாரண்யம் மாத்தினீங்களா? அது மாதிரி இல்லாம விருதாச்சலத்தை எல்லாம் மாத்தீங்களா? பேரை மாத்தீங்களா? கும்பகோணம் குடமோக்குங்கிறத கும்பகோணம் மாத்தீங்களா? குரங்காடுதுறை கபிசல் மாத்தீங்களா? அப்படிலாம் எங்கேயும் எந்த ஊர் பேரையும் மாத்தல. மைக்கேல்பட்டி தான் உருவானதே, மைக்கேல்பட்டி தான். அந்த பேரை மாத்தல, திருக்காட்டுப்பள்ளியும் மாத்தல. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த அறிவு கூட, பொது அறிவு கூட இல்லை, ஒரு பூகோள அறிவு இல்லை, சரித்திர அறிவு இல்லை. திருக்காட்டுப்பள்ளி என்ற ஊரையே மதமாற்றம் செய்து விட்டார்கள், மைக்கேல்பட்டியாக மதம் மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ட்வீட் போடுறேன்னா இவ்வளவு ஒரு ஐயக்குத்தனம். இது உடனே கெட்டிக்காரன் கூட 8 நாள். இந்த வானதி சீனிவாசன் கெட்டிக்காரி கிடையாது. 8 நிமிஷம் கூட தாங்களா, அடுத்த செகண்ட் நம்ம ஆளுக பார்த்துட்டு இது போய் பித்தலாட்டம் சொல்லி எதிர்த்து எழுத ஆரம்பிச்சாங்க. உடனே பதிவு நினைக்கிறீங்கள? உண்மையிலேயே மான ரோசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கணும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியாவது நீ ராஜினாமா பண்ணி. அதையெல்லாம் செய்யாம இன்னைக்கு எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மதமாற்றம் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா எதுக்கு? என்ன காரணம்? இங்க வந்து வளர முடியல, பெரியார் மண்ணில் வந்து உள்ள நுழைய முடியல. ராமராஜ்யம் வந்து நீங்க ராமர் பேரை சொல்லிட்டு சேது சமுத்திரத்தை தடுத்தான். அப்ப கலைஞர் கேட்டாரு, ராமர் பாலம் கட்டினா ராமன் பாலம் கட்டினான்றிய, எங்கடா கட்டினா, எந்த கல்லூரியில படிச்சான் அப்படின்னு கேட்டாரு இல்லையா? உடனே கலைஞருடைய தலையை வெட்டினா 10 லட்சம் பரிசுன்னு சொன்னான், தலையை சீவனா. கலைஞரே சொன்னார், சந்தோஷப்பட்டாரு. என் தலையை சீவனா 10 லட்சங்கிறானா, பரவாயில்ல, நானே தலை சீவி ரொம்ப நாள் ஆச்சு, வந்து சீவிட்டு போட்டுன்னு சொன்னார். அப்படி நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் உள்ளே நுழைய முடியல. அப்போ எதுக்காக பெரியார் மேல வந்து துவேஷம் கிளப்புறான்? இந்த பெரியார் என்கின்ற அரண் தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஆயுதம். இவர்களை இங்கே உள்ளே நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது பெரியார் தான். அதனால்தான் பெரியார் மீது அவதூறை கிளப்புகிறார்கள். பெரியார் மீது அவதூறு பரப்பிட்டால் இந்த மக்கள்லாம் நம்பிடுவாங்க. அதுவும் பாண்டே பாப்பா வந்து அவதூறு பரப்புனா நம்பிடுவாங்களா? நீ பாண்டேனடா, உன்னுடைய தாத்தன் பாட்டனே பார்த்தவங்கள நாங்க. பெரியார் காலத்தில் அவர் பார்க்காத அவதூறுகளா? எல்லா அவதூறுலையும் சந்திச்சாரு. இன்னைக்கு நீ எல்லாம் சுண்டாக்கா போயிடுவார். நீங்க வந்து இங்க பெரியார் மேல அவதூறு பரப்பி அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்க போறீங்களா? பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு வந்து நம்முடைய அரசியல் சட்டம் நிறுத்தப்பட்டிருக்குமா? நமக்கு வகுப்பு வாரி உரிமை கிடைத்திருக்குமா? பெரியார் இல்லை என்றால் குலக்கல்வி திட்டம் ஒழிக்கப்பட்டிருக்குமா? நாங்கள் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தால் ஒரு நிச்சயமாக 2 பட்டதாரி 3 பட்டதாரி இருப்பார்கள். என்னுடைய குடும்பத்தில் மட்டும் 15 பட்டதாரிகள் இருக்கிறார். பொறியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என்று சொல்லி ஏராளமான பேர் இருக்கு. என்னுடைய குடும்பத்திலேயே நான் தான் முதல்ல எங்க வீட்டுல ஒரு அரசு வேலைக்கு போனேன். எங்க அண்ணன் படிச்சாரு, அவருக்கு முன்னால நான் வேலைக்கு போனேன். இந்த வேலை வாய்ப்பு, இந்த கல்வி எல்லாம் யாரால கிடைச்சது? தந்தை பெரியாரால. இது ஒவ்வொரு தமிழனும் உணர்கிறான், இது பெரியாரால் கிடைத்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட தமிழகத்துல வந்து பெரியாரை பற்றி அவதூறு கிளப்பி பெரியாரை இந்த மக்கள் மனதில் நீக்கிருக்கா? பெரியாரை வந்து பெரியாருக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டா ஈஸியா நீ உன்னுடைய இந்துத்துவ கருத்தை உள்ள திணிச்சிடலான்னு பாக்குற. நடக்காதுப்பா, நடக்கவே நடக்காது. எந்த காலத்திலும் எந்த ஒரு பக்திமானாக இருந்தா கூட, வந்து மதவாதியாக இருந்தால் கூட, இன்னைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சியிலும் இருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்ட, கண்ணுக்கு தெரிந்த கருப்பு சட்டையை விட தலைவர் சொல்லுவது கூட கண்ணுக்கு தெரியாத கருப்பு சட்டைகள் ஏராளம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நீ பெரியாரை மக்கள் மனதிலிருந்து அகற்றிவிட முடியாது. உன்னை போன்றவர்கள் எத்தனையோ 1929 ஜாதி பட்டத்தை தூக்கிறேன்னு சொன்னார். பெரியார் என்ன செஞ்சான்னு கேட்கிறார். அன்னைக்கே ஜாதி பட்டத்தை தூக்கிறேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஜாதி பட்டத்தை தூக்கியிருந்தான். இன்னொரு வரைக்கும் நீ ஜாதி பட்டத்தை பேரை போட்டுவிட்டு பெருமையை போட்டுட்டு வரிய, உன்னையெல்லாம் என்ன செருப்பால் அடிக்காம இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால நீ வந்து சந்தோஷப்படு. இங்க வந்து பெரிய வந்து அவதூறு பரப்பி நீ வந்து ஒன்றும் செஞ்சிடாத, செய்ய முடியும்னு நினைச்சிடாத. அது போல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் எழுதினார், மண்டல் கமிஷனுக்கு திமுகவும் திமுக உண்மை செய்யலன்னு ஒரு பாப்பார பேசும். எவ்வளவு அழைக்கப்படுவா? திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை நல்லாதான் இருக்கு, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுல நீதி கட்சி. அந்த பார்ப்பனர்களுக்கு வகுப்பறிவு உரிமை கேட்டுத்தானே பெரியார் அவர்கள் காங்கிரஸ் சீட்டு வெளியே வந்தார். அதற்காகத்தானே போராடி அரசியல் திட்டத்தை திருத்த வைத்தார். எவ்வளவு கிளர்ச்சிகள் இந்த இடஒதுக்கீட்டுக்காக. அப்படிலாம் செய்த திராவிட இயக்கம் ஒன்றும் செய்யல. நாங்க பிஜேபி தான் நாங்க செஞ்சேன்றிய. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அது சொன்ன ஒரு சங்கிப்ப திருப்பதி நாராயணகரன், உங்க கட்சி கொள்கையில இருக்காது. RSS பஞ்சாப் ஆட்சி ஸ்டைல் இருக்காங்க கோல்வால்கர்,
அதுல எங்கேயாவது பார்ப்பன அல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், வேலை கொடுக்கணும் இருக்கா? ஹெட்கேவர் சொல்லி இருக்கிறாரா? இல்ல தேவர சொல்லி இருக்கிறாரா? இன்னைக்கு இருக்கிற மோகன் பகவத் தான் சொல்லி இருக்கிறாரா? உங்களுடைய எந்த அஜெண்டாவில் இருக்கு பார்ப்பன அல்லாதவருக்கு 70 வேணும்னு? ஜனசங்கம் அன்னைக்கே 1952 53 ஆரம்பிச்சு இல்லை, அப்பயே உருவாக்கப்பட்டதுன்னா காக்கா கலைஞர் கமிட்டி. அந்த கமிட்டிக்காக என்னைக்காவது நீ குரல் கொடுத்துருக்க, அதை அமல்படுத்தணும்னு நண்டை சுட்டு நிறைய காவல் காத்து வச்சது மாதிரி அன்றைக்கு அந்த கமிட்டியை போட்டு அது பாப்பான தலைவராக போட்டார் நேரு. அதனால அது அப்படியே கிடப்பில் கிடந்துச்சு. மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து ஜனதா ஆட்சி. ஜனதாவை பல கட்சி சேர்ந்தது, நீ மட்டும் இல்லை. சரண் சிங்லேருந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லேருந்து அன்றைக்கு வந்து பல தலைவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அத்தனை பேரும் சேர்ந்துதான் மண்டல் கமிஷன் அந்த அமைக்கிறாங்க. அந்த மண்டல் கமிஷன் தமிழ்நாட்டில வந்து இந்தியா உரம் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில வந்து பெரியார் திடலில் உட்கார்ந்து கொண்டு அந்த அறிக்கையை உருவாக்குகிறது, அரசாங்கத்தில் கொடுத்து விட்டு பெரியார் திடலில் நடந்த அந்த கூட்டத்திலே மண்டல் அவர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை பார்த்துத்தான் சொல்கிறது, நான் அறிக்கையை கொடுத்து விட்டேன், அது அமலாவதும் அமலாகாமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னால், நாம் அதற்காக எத்தனை மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம், எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். 42 மாநாடுகள், 16 போராட்டங்கள், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வடநாட்டிற்கும் சென்று நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்னாக போராடி இருக்கிறோம், பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் போராடி இருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கார் தந்தை பெரியார் அவர்களிலே தமிழக தலைவர்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது மாதிரி எங்கேயாவது ஒரு போராட்டத்தை பிஜேபி நடத்தி சொல்ல முடியுமா? இடஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தானே நீங்க இருந்திருக்கீங்க. எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். நேரம் அதிகாரிச்சு நான் இன்னும் நிறைய, நான் ஒண்ணு கூட குறிப்பெடுக்கல, இருந்தாலும் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அது இதெல்லாம் சொல்லணும்னு மணிக்கணக்கா சொல்லணும் போட்டு அந்த அளவுக்கு கருத்துக்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பெரியாருடைய சிந்தனைகளை வந்து ஊறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில பிஜேபி என்னைக்கு வந்து மண்டல் கமிஷன் அமல்படுத்தணும்னு சொன்னீங்க? மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பொழுது வடநாட்டில் நடந்த கலவரத்துக்கு பின்னணியில் யார் இருந்தார்கள்? பிஜேபி காரர்கள் தானே இருந்தார்கள். பிபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது நீங்கள் தானே. கேட்டா என்ன சொல்றான்? எங்களை கேட்டாம அமல்படுத்திட்டாரு, எங்களை கேட்காம அமல்படுத்திட்டாரு. ஒண்ணு எதுக்கு கேட்கணும்? அவர் பிரதமர். இன்னைக்கு என்ன சொல்றாரு? ரூபா நோட்டு இழப்பு வந்து மதிப்பிழப்பு செஞ்சாரு. யாரை கேட்டாரு? பைனான்ஸ் மினிஸ்டர் கூட தெரியாது, மந்திரி சபைக்கு தெரியாம தானே மோடி அறிவிக்கிறாரு. யாரை கேட்டு அறிவிச்சிங்க? இந்த நாட்டு மக்களுடைய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அது பல காலமாக போராடி பிபி சிங் அவர்களுக்கு புரியாதது புரிய வைத்தவர் தமிழர் தலைவர். தமிழர் தலைவர் அவர்கள் மூலமா தான் நான் சமூக நீதியை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய வகையில விபி சிங் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய சமுதாயத்துக்கு அதனால பலன் இல்லை. இருந்தாலும் இதனுடைய நியாயத்தை உணர்ந்து மண்டல் கமிஷனை அமல்படுத்துகிறார் என்று சொன்னால் உனக்கு அதிலே ஈடுபாடு இருக்குமானால் நாங்கள் தான் மண்டல் கமிஷனை கொண்டு வந்தோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதை அமல்படுத்தினால் அதை ஆதரித்து இருக்கணுமா இல்லையா? யார் செய்தார்கள் என்று பார்ப்பதா? என்ன செய்தார்கள் என்று பார்க்கணும். என்ன கேட்காம அமல்படுத்தான்னு சொல்லி இதெல்லாம் வந்து சப்ப கட்டு கட்டுறது. நீ செய்த ரத யாத்திரை கலவரத்தை ஒடுக்குவதற்காக அன்றைக்கு கைது செய்யப்பட்டது. யார்? பீகார்ல லல்லு பிரசாத் கைது செஞ்சார், யூபி சிங் கைது செஞ்சார். உத்தரப்பிரதேசல நுழைஞ்சா நான் கைது செய்வேன் முலாயம் சொல்றாரு. அதுக்கு முன்னே பீகார்ல நுழைஞ்சவொடனே அவர் கைது பண்றாரு அத்வானிய. நீ நினைச்சது பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமராஜ்யத்தை உருவாக்கணும், ராமருக்கு கோயில் கட்டணும், இதுதான் உன்னுடைய நோக்கம். அதுதான் கமண்டல் வெர்சஸ் மண்டல் இப்படி வந்துச்சு. இந்த நிலையிலே மண்டல் கமிஷனை அமல்படுத்திய விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் என்ன சொல்றீங்க? திமுகவும் திகாவும் மண்டல் கமிஷனுக்காக ஒண்ணுமே செய்யல, நாங்க தான் இதை செஞ்சேன்னு சொல்லிய இதை விட அயோக்கியத்தனமாக இருக்க முடியுமா? இன்று இப்படி அயோக்கியத்தனமாக பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு மோசடியான பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். RSS எப்படியாவது உள்ள திணித்து விட வேண்டும், இந்திராத்தியத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி இளைஞர்கள் மத்தியிலே, அப்பாவி பாமர மக்கள் மத்தியிலே பக்தி என்ற பெயராலே ஊடுருவி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அது எடுபடாது, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். மக்கள் வந்து என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு திருப்பி அடிப்பாங்க. அது நடக்காது. அந்த RSS என்கிற அபாயம், RSS ஒரு அபாயம், பிஜேபி என்பது மிகப்பெரிய பேரபாயம் என்பதை மக்கள் உணர்ந்துதான் வைத்திருக்கிறார். நீ காட்டக்கூடிய சின்ன சின்ன சில்லறை சிலைகளுக்கெல்லாம் வந்து உன் பின்னால வந்துடுவாங்க நினைக்காது. இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பரோட ஒன்னால ஜெயிக்க முடியல. இன்னைக்கு தைரியம் இருந்தா பாரு. இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, நகர்மன்றம் மாநகராட்சியில் நடக்குதுல்ல, ஜெயிச்சு பாரு பார்ப்போம். உன்னால வர முடியாது, தமிழ்நாட்டுக்கு நுழைய முடியாது. இதை வந்து அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும். இன்னைக்கு காங்கிரஸ் உணர்ந்து விட்டது. எந்த காங்கிரஸ்லயே பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு பார்ப்பன ராஜ்யத்தை உருவாக்கினார்களோ அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த பெரியாருடைய கொள்கைதான் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி கால் ஊன்ற முடியாது, உன்னால் ஆள முடியாது என்று சொல்லுகிறார். தமிழுடைய உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மற்ற கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள்
ஒரு காலத்தில் நாம் ராமாயணத்துக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்த பொழுது அது தவறு என்று சொன்னவர்கள். தீவா போன்றவர்கள்லாம் பெரியாரத்தில் இருந்து பாடம் பயின்றவர்கள். ஆனால் வெளியே சென்று ராமாயணத்துக்கு அதில் உள்ள இலக்கியத்துக்காக நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொளுத்தக்கூடாது என்று சொன்னவர். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்மோடு வந்து விட்டது. இங்கே அனைத்து கட்சிகளும் அந்த ராமாயணத்தை எதிர்த்து பேச வேண்டும், ராமனை எதிர்த்து பேச வேண்டும், ராமராஜ்யத்தை எதிர்த்து பேச வேண்டும். அதே போல பிள்ளையாரை பற்றி பிள்ளையார் ஊர்வலத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டான், அதை முறியடிச்சது பெரியாருடைய படை. அதே போல கந்தர் சஷ்டி கவசம் என்று சொல்லி எடுத்துக்கிட்டு வந்தான், அதையும் முறியடித்தோம். தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்னுடைய கால் எந்த விதத்தில் உள்ள வந்தாலும் உள்ளே நுழைகின்ற பொழுதே அடித்து விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் தமிழ் மண்ணுக்கு உண்டு, பெரியார் மண்ணுக்கு உண்டு. அதை இந்தியா பூராவும் உணர்ந்து கொண்டால் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த ஆர்எஸ் என்கின்ற அந்த நச்சரவத்திடம் இந்தியர்களை பாதுகாக்க முடியும், ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க முடியும், நம்முடைய உரிமைகளை பெற முடியும் என்பது இந்த நாட்டிற்கு தீர்வு பெரியார் தான், பெரியாரியம் தான், பெரியார் கொள்கைதான் என்பதை சொல்லி பெரியார்களை நாம் நாடெங்கும் கொண்டு செல்வோம், உலகெங்கும் பெரியார்களை கொண்டு செல்வோம். அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற நிலை உருவாக்கவும், சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம் என்கின்ற அந்த தத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி, வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு என்று சொல்லி பெரியார் வழியிலே நடைபோடக்கூடிய தமிழர் தலைவர் அவர்கள் காட்டுகின்ற வழியிலே எந்தவித சபலங்களுக்கு ஆளாகாமல் நாம் நடைபோடுவோம் என்று சொல்லி இத்தகைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்ய வாய்ப்பளித்த அறிவொளி காணொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை நூற்றாண்டு காலமாக கட்டி காத்தோம். அதே போன்று பார்ப்பனர் எதிர்ப்பை நூற்றாண்டுகளாக நாம் பரப்பி வருகிறோம். இடஒதுக்கீட்டை நூற்றாண்டு காலமாக நாம் பாதுகாத்து வருகிறோம். அந்த வகையில் அந்த கட்டமைப்பு தான் இன்றும் நம்மை இந்த நிலைமைக்கு தயார்படுத்தியிருக்கிறது. நாம் இயக்கத்தில் இருந்து செயல்பட்டாலும் இயக்கத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பார்ட்னர் அல்லாத சமுதாயத்தினர் பார்ட்னர்களை பற்றியும் இந்த சங்கி பரிவாரங்களை பற்றியும் அறிந்ததன் காரணமாகத்தான் அவ்வப்பொழுது அவர்களுக்கு தடுப்பு சுவராக, அவர்களை உள்ளே நுழைவிடாமல் ஒரு பாதுகாப்பு அரணாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பெரியாரின் கொள்கைக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றதை இங்கே பட்டவர்த்தனமாக எடுத்து கூறி, நாளைய ஆபத்தை தடுக்கக்கூடிய ஒரே வழி பெரியார் வழியே என்ற தலைப்புக்கு ஏற்றார் போல் பல்வேறு தகவல்களை இந்த அறிவு காணொலியில் எடுத்துரைத்து ஒரு எழுச்சி உரையை, உணர்ச்சி உரையாற்றி ஐயா திருச்சி பெல்மா ஆறுமுகம் ஐயா அவர்களை அறிவொளி காணொலி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள ஐயா பேராசிரியர் சோம வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக அருமையான பேச்சு. முன்னாடி நிகழ்ச்சிகளை நான் பார்க்க முடியல, ஆறுமுகம் ஐயா பேசும்பொழுதுதான் வந்தேன். ரொம்ப சிறப்பான உரை. அதுல தந்தை பெரியாரை பத்தி சொன்னாங்க. தந்தை பெரியாரை பத்தி நாம எவ்வளவு சொல்லலாம், காங்கிரஸுக்கு எவ்வளவு செஞ்சார் அப்படிங்கிறது. 29 பதவிகளை துறந்து காங்கிரஸ்ல சேர்ந்தார். காங்கிரஸ்ல சேர்ந்த உடனே அவர் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டது, அந்த கதரை விற்றது, அதெல்லாம் மக்கள் அறிந்தது. உவேசா அப்படிங்கிற ஒரு தமிழ் அறிஞர் ஒருத்தர், பார்ப்பனர், அவர் ஐயா ரயில்ல அந்த கதர் மூட்டையை தூக்கிட்டு போகும்போது கேட்கிறாரு, என்ன நாயக்கனே, நீ எவ்வளவு பெரிய பணக்காரர், நீங்க போய் இப்படி கதரை தூக்கி வித்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமா கேட்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய அந்த காங்கிரஸ் ஈடுபாடு, சுதந்திர ஈடுபாடு இருந்தது. ஆனால் சுதந்திரத்தில் மதிப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் ஒரு நாணயமான எதிரியை விட நாணயம் இல்லாத எதிரிகளிடம் நாடு செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த தந்தை பெரியாருடைய ஒரு எண்ணம். அதை அப்படியே நிறைவேற்றினார். காங்கிரஸை ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னாரு. 3 தடவை முயற்சி பண்ணாரு. மக்களுக்காக அது போராடவில்லை என்றதுக்கு பிறகு காங்கிரஸை அவர் தன் வாழ்நாளிலேயே ஒழித்து கட்டினார். ஆனால் இப்ப அது வேற விதமா போயிட்டு இருந்தது. அதை மாத்துறதுக்கு ராகுல் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முஸ்லிம்களை பத்தி தோழர் சொன்னாரு. அதுல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியாது, அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு பம்பாயில நின்று தோத்து போறார். பார்ப்பனர்கள் அவரை தோற்கடிக்கிறார்கள். அவரை ஜெயிக்க வச்சது பெங்கால்ல இருந்து முஸ்லீம் தோழர்கள், முஸ்லீம் லீக் ஆதரவுல தான்
அவர் வந்து பெங்கால்ல ஜெயிச்சு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அவர் தலைவராக்கப்படுறாரு. அந்த காட்சிகள்லாம் நீங்க திரும்பி எண்ணி பார்க்கணும். ஆனா இந்த அண்மை காலத்துல வந்து இந்த முஸ்லிம் பெண்கள் படிக்கிறதுல வந்து இந்த பர்தா நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தெரியாதவர்கள் சொல்லுவது. நான் அந்த காலத்துல வந்து எங்க கல்லூரிக்கு பஸ்ல போகும்பொழுது ஒரு சில சமயம் மாறி போகும். அது மென்காட் கேட்ல இருந்து ஜங்ஷனுக்கு போறது மாத்தி போகும்போது பார்த்தா அடுத்த தெருவுல போச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நூத்துக்கணக்கான பெண்கள் 2-3 கட்டடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. கூட இருந்த நண்பர்கிட்ட கேட்டேன், ஏயா இந்த முஸ்லிம் பெண்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்களே, எல்லாம் முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, இந்த பீடி சுத்துறதுக்கு இலையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. புகையில இலையெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க பீடி சுத்துவாங்க, இதுதான் அவங்க தொழில் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எவ்வளவு அடிமைப்பட்டு இருந்தார்கள். அவர்களை வந்து பின்னால நான் ஜமால் முஹம்மது கல்லூரியில நான் அங்க வேலை பார்த்ததுனால திரும்பி அங்க ஊருக்கு போயிருந்த போது பார்த்தேன். அதே பெண்கள் பர்தா போட்டுட்டு அங்க வந்து படிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்கள் கல்விக்கு முன்னேற்றத்துக்கு இவங்க யார் என்ன செய்தார்கள்? அவங்க பர்தா போட வேணாம்னு சொல்றது நியாயம்தான். ஆனால் அது அவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, இவர்கள் அதை காரணம் காட்டி அவர்களை பள்ளியிலிருந்து படிப்பதிலிருந்து நீக்குவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை சொல்லி அமைகிறேன். நேரம் அதிகமாயிடுச்சு. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஐயா மும்பையிலிருந்து கணேசன் ஐயா. அறிவொளி காணொலியுடைய இன்றைக்கு 538வது நிகழ்வு. ரொம்ப இன்றைய அதாவது நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் சிறப்பு கூட்டம் என்று காலத்தினுடைய அருமை, இன்றைய சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முதன்மைப்படுத்தி ஒரு சிறப்பு கூட்டம் போடுவதை போல இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நம்ம அதாவது இந்த துணைக்கண்ட முழுக்க ஒரு அதிர்வலைகளை கர்நாடகத்திலே அண்மையிலே ஓரிரு நாட்களாக நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகளை ஒரு முதன்மைப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சிறப்பான ஒரு தலைப்பிலே உடனடியாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பான கருத்துக்கள். இங்கே தலைமை உரை ஆற்றுகின்ற நம்முடைய ஆற்றிய அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் உரையாற்றி கொண்ட பொழுதுதான் நான் உள்ளே வந்தேன். மிகவும் அருமையான ஒரு தலைமை உரை, ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப பொறுப்போடும் இன்றைக்கு அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார்கள். மிக சிறப்பு. அடுத்து என்னுடைய சிறப்புரையாளர் நம்முடைய அருமை ஐயா பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் வழக்கம் போல ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு தயாரிப்புகளும் எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் இன்றைய நிகழ்கால செய்திகளை வைத்து ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள் நாட்டில் இந்த துணை கண்ட முழுக்க எப்படி மதவெறி ஆட்டத்தை தலைவிரித்து ஆடுகின்ற அளவுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அதை அனைத்தையும் இன்றைக்கு எப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப ஒரு அனுபவ ரீதியாக அவர்கள் ரொம்ப அருமையாக இங்கே உரையாற்றினார்கள். ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு செய்தியையும் நாம் நிகழ்காலத்திலே நாம் நினைத்து நாம் அனுபவித்ததுதான் அனைத்து செய்திகளும். அதே போல இந்த மதவெறியர்கள் அந்த திலகர் காலத்தில் இருந்து மதன் மோகன் மாளவியா காலம், சவர்கர், இப்படி பல்வேறு காலகட்டம் அவருடைய பரம்பரை தான் இன்றைக்கு நச்சு பாம்புகளாக இங்கே படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எப்படியாவது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மதவாத கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் எத்தகைய ஒரு அதிகாரியாக இருந்து இவர்கள் எப்படி அதிகாரிகள் ஆனார்கள், எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. இன்றைக்கு அதையெல்லாம் நம்ம ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர் அண்மையிலே ஒரு பள்ளி மாணவி தன்னுடைய குடும்ப சிக்கல் காரணமாக நஞ்சு அறிந்து இறந்து போனதை அவர் எவ்வளவு ஒரு தவறாக வயது என்று லாவண்யா என்ற ஒரு பள்ளி மாணவி வயது 27 என்று அவர் எழுதியிருக்கிறார். கொஞ்சமாவது ஒரு சங்கிகளுக்கு சூடு சொரணை இருக்குமானால் இவ்வளவு ஒரு உண்மைக்கு புறம்பாக வயது தவறானது, விஷம் குடித்து மதமாற்ற சொன்னதற்காக விஷம் அறிந்து செத்து போனா இறந்து போனார் என்று எழுதுகிறார் என்று சொன்ன இன்று வரைக்கும் அதற்கு ஒரு மன்னிப்போ ஒரு மறுப்போ எதுவுமே இல்லை. அதே போலதான் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்
ஐயா சொன்னாங்க நம்ம அக்கா அருள்மொழி அவர்களோடு படித்தார்கள் என்று சொல்வதற்காக. நான் இப்பொழுதுதான் அதை கேள்விப்பட்டேன். இதை சொல்லுவதை கூட அது நமக்கு சரியாக படவில்லை. ஏனென்றால் அவ்வளவு ஒரு கீழிறக்கமாக அவர்கள் அந்த ஊரையே காணாமல் போய்விட்டது. திருக்காட்டுப்பள்ளி காணாமல் போய் அது மைக்கேல் புறம் வந்து